கிறிஸ்டியானிட்டி கூட இருந்துட்டு நம்ம செக்யூலர் மியூசிக் லிசன் பண்ணலாமா வேணாவா இந்த கொஷினும் இருக்கும். ஏன்னா கடைக்கு போயிட்டோடனே அங்கே வந்து என்ன ஒரு பாட்டு போட்டாங்கன்னா என்னடா நான் சாமி புள்ளாடின்ட்டு ஓட முடியாது. I don't think it's wrong to listen to secular music. அந்த பாட்டை கேட்கும் போது இட்ஸ் மேக்கிங் யூ ஈவன் மோர் டிப்ரெஸ்ட். ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலனா இட் இஸ் பெஸ்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம். இந்த மியூசிக் வீடியோ பார்த்த உடனே எனக்கு இருந்த கொஸ்டின் வந்து திஸ் இஸ் நாட் அ வர்ஷிப் சாங். It is gospel music, but it's not worship music. Let me clarify what I mean. நான் அது வர்ஷிப் நடத்தும் போது எல்லோரும் நிற்க தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வா 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 வான்னு போட்டால் கையெல்லாம் கீழே போட்டு கை கட்டி என்னை மறைப்பாங்க. It is not, you're not singing about God, you're singing about you. So there's like gospel music and there's worship music. So before we get into the content of the second episode உடைய கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் எபிசோடு பப்ளிஷ் பண்ணோம்ல, அதை பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன ஆச்சுன்னு ஒரு 2 நிமிஷம் பேசினா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை யார் கேட்குறப்பா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக வந்து வீடியோ எடிட் பண்ண உடனே எடிட் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணிக்குவோம் ஒர்க்கை. மெயின் வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணிப்போம். எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சார்ஜோட வயர் போயிடுச்சு. பிரேமுடைய லேப்டாப்புடைய சார்ஜரு லிட்டரலாக சார்ஜில் மாட்டிக்கிட்டு பிரிஞ்சிச்சு. அது என்ன ஹைலைட்னா சார்ஜர் போய் நம்ம கடையில் கேட்டால் கிடைச்சிடும் இல்லையா. நான் போய் கடையில் கேட்குறேன், அந்த சார்ஜர் எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. ஐயோ அப்புறமா அதை போயிட்டு நீ பார்த்தா தெரியும். அந்த லேப்டாப்பில் தான் நீ ஒர்க்கும் பண்ணுற. அதெல்லாம் பண்ண அதில் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் போச்சு அந்த மாதிரி. ஸோ பிரேமுக்கு லேப்டாப் சார்ஜர் போச்சு, எனக்கு லேப்டாப் சார்ஜர்லாம் போல். நான் சண்டே இதை முடித்த அது ஒரு ஃபாலோயிங் சண்டே வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு உக்காந்துருந்தேன். இந்த வீடியோ நம்ம கிளிப்ஸை எடிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டேன். மெயின் ஃபுட்டேஜை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். கிளிப்ஸ் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஆண்ட்டுக்கு கால் பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தால் நான் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணணுன்ட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஷோ ஹர் தி இன்ட்ரோ ஃபார் தி பாட்காஸ்ட் டு கெட் ஹர் ஃபீட்பேக். பை த வே, the feedback from all of you guys who watched the first episode was overwhelmingly positive. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஆல் வெரி என்கரேஜிங். ஸோ தேங்க்யூ. ஸோ அத்தைக்கிட்ட என்னுடைய ஆண்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரோவை காமிச்சிட்டு அவங்களாம் ஷி வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஷி ஹேட் அ கப்புள் ஆஃப் கொஷின்ஸ் டூ அண்ட் அதெல்லாம் பேசிட்ட பிறகு அப்புறம் ஒன்று சொன்னாங்க, இதெல்லாம் நீ பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நீ வந்து டீல் பண்ணோன்னு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னோடனே ஐ நோ வாட் இட் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட். ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னோடனே எல்லாம் பார்த்துக்கலாத்த அவங்க நான் ஒரு 4 பேர் கூப்பிட்டு வந்தால் நம்ம 8 பேர் வச்சு அடி போடுற மாதிரி சொல்லிட்டு அத்துக்கிட்ட ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட், ஐ ப்ரேட் அபவுட் இட், பட் ஐ டென்ட் கிவ் இட் அ லாட் ஆஃப் தாட். இதெல்லாம் ஆன பிறகு ஸோ சண்டே முடிஞ்சு மண்டே நம்ம ஆஃபீஸுக்கு போனோம், வேலைக்கு போனோம். ஸோ வேலைக்கு போனோடனே பிரச்சனை என் ஃபோனில் பிரச்சனை ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனால் அதை சரி பண்ணிட்டு வந்தோம் போய் சாட்டர்டே தான். திரும்பவும் பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபோனில் பிரச்சனை ஆகி அது முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரச்சனை என்னென்னா என் பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிட்டு. என்னால் எந்த பேமெண்ட்ஸும் பண்ண முடியல. தேங்க்ஃபுல்லி ஐ ஹேட் another bank account that I had some money in to get through the week. அது இருந்துச்சு. ப்ளஸ் ஐ had some cash on me. ஸோ பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிட்டு அது ஆகிட்டு. ஸோ ஃபோன் போயிடுச்சு. இப்போ பெங்களூரில் நான் தனியாக இருக்கேன், ஃபோன் இல்லைன்னா எப்படி இருக்கும், காண்டாக்ட் பண்ண முடியாது, யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, அதுவும் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் ஆகும்போது இட் மேட் மீ திங்க் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பெட்டியாக இருக்குமா, சின்ன விஷயங்களாக இருக்கே. ஆனால் த வே ஐ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட் ஹேட் அ ரியலி பிக் டோல் ஆன் மை மென்டல் ஹெல்த். நான் யோசிக்கிறது பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி ஃபிசிக்கலி டயர்ட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு கெட் மென்டலி டயர்ட் டு. இதெல்லாம் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு நடந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆல் ஆஃப் அ சடன் அவுட் ஆஃப் த ப்ளூ என்னென்னே தெரியாமல் ஐ ஸ்டார்ட் ஹியரிங் திஸ் வர்ஸ் Psalms 23 ஈவன் though I walk through the shadows of the valleys of the dead I will fear no evil because you are with me and your rod and your staff will comfort me. நான் அதை எக்ஸாக்டாக கோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கே தெரியாமல் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை ரியலைஸ் பண்ண உடனே எஸ்பெஷலி திஸ் பார்ட், your rod and your staff. Your rod and your staff. Rod, I think rod signifies God's correction.
எப்படி வழி அவர் நடத்துறாரு? இல்லை ராட் வந்து அவர் கரெக்ட் பண்ணுறது, அவர் அடித்து கரெக்ட் பண்ணுறது, தப்பு பண்ணும்போது அடித்து கரெக்ட் பண்ணுறதை சிக்னிஃபை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டாஃப் சிக்னிஃபைஸ் இஸ் கைடன்ஸ், அவர் வழி நடத்துறது. ஸோ ஐ வாஸ் லைக் okay, I guess this is God talking to me kind of. ஏசப்பா நம்ம படித்த பைபிளில் இருந்து நம்மகிட்ட நமக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாருன்னு நினச்சி நான் அது இதை யோசிக்க ஆரம்பித்த உடனே I forgot about all of those things that kept me down for all of those weeks. And after all of this, நாங்கள் இதெல்லாம் ஆன பிறகு கூட இன்னொன்று அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆசெட் தேவையாக இருந்துச்சு. அதுவும் வந்து இட் வாஸ் ஸ்கெடியூல் டு லைக் ஹேப்பன். ஆனால் வந்த பிறகு பார்த்தா இட் இஸ் நாட் வாட் வி வாண்டட். நாங்கள் எங்களுக்கு எது தேவையாக இருந்துச்சு அது இல்லை, வேறு ஒன்று வந்துருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதையும் நாங்கள் திரும்பவும் அதை ரீஒர்க் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் வாஸ் ரியலி யூனோ இஸ் அ சேலஞ்ச், பட் we got the episode out just in time, and yeah, here we are doing the second episode. அது போஸ்ட் பண்ணப்பா சாமஸ் ஃபோன் இல்லாத போது ஸ்ட்ரகிள் பட்டேன். பிகாஸ் அவன் போஸ்ட் அந்த எடிட்லாம் அவன் தான் கரெக்டாக போஸ்ட் பண்ணுவான், அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த 1 வீக் வந்து கான்டாக்ட் வச்சு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாது. ஆமாம், ஃபோன் இல்லாமல் இந்த ப்ரொமோஷன் சொல்லுவோம்ல, இந்த ஸ்டோரிஸில் நான் போஸ்ட் பண்ணுறது, வீடியோ வெளியே வந்துருச்சு எல்லோரும் போய் பாருங்கள், அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. லேப்டாப்பில் பண்ணணும், இல்லை என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற என்னுடைய ஒர்க் மேட் அவங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கூட கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் வேணும், கொஞ்சம் இது பண்ணணுன்னு அவங்களும் they were very kind to lend me their phone, and somehow I got it out and made it happen, and now I got another phone. Thank God. Thank God. So yeah, அதுக்கான எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட். well, you can think about it like that if you want. So hopefully episode 2 goes a lot more smoothly and we can do a lot more stuff. Yeah. Okay, let's get into episode 2. Enough about episode 1. Let's get into episode 2. எபிசோட் 2ல் வந்து த திங் தட் ஐ டாக்ட் அபவுட் earlier, ஒரு ஹாட் டாபிக்னு சொன்னோம்ல, அந்த ஹாட் டாபிக் என்னென்னா மியூசிக். ஸோ நான் இங்கே வந்து என்ன பேசலான்னு இருந்தேன்னா, மியூசிக் என்னொன்னே ஐ வாண்ட் டாக் அபவுட் செக்யூலர் மியூசிக். ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம செக்யூலர் மியூசிக் லிசன் பண்ணலாமா வேணாவா, இந்த கொஷின் இருக்கும். ஸோ நான் என்ன எடுத்தேன்னா we can talk about that also. ஸோ அது கேட்கலாமா, சில பேர் என்ன சொல்லுவாங்க கேட்கலான்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாமே. ஸோ வாட் வி நோ அபவுட் இட், நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இட், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, செக்குலர் மியூசிக்கு கிட்ட எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஐ வாண்ட் ஷேர் அ பைபிள் வர்ஸ் தட் ஐ திங்க் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் திஸ் கான்டெக்ஸ்ட். செக்குலர் மியூசிக். ஸோ செக்குலர் மியூசிக்னால் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, சாங்ஸ் தட் ஆர் நாட் அபவுட் காட், songs that are not singing the praises of God, like songs that are not necessarily biblical and not about God. So those are like love songs, songs about like motivation. It's not necessarily about God, but it's just to like, you know, get you motivated. அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்காக ரொம்ப சோகமாக இருக்கிறன்ற பாட்டு, அதுக்கப்புறம் இல்லை வேறு ஏதாவது ஆண்டவருக்கு இல்லாமல், இல்லை பைபிளில் இல்லாமல், காடுன்னு இல்லாமல் ஒரு பாட்டு இருக்குன்னா அது ஒரு செக்குலர் மியூசிக் சாங்னு சொல்லுவோம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் லிஸ்னிங் டு செக்குலர் மியூசிக் இஸ் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ராங். I don't think it's wrong to listen to secular music. ஸோ இங்கே தான் வந்து அந்த பைபிள் வசனம் நான் சொன்னேன்ல, 1 Corinthians chapter 8 வந்து பால் வந்து ஒரு பேசேஜில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து மீட்டு சாப்பிட்றதுனால, இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால இன்னொருத்தான் அதனால் இடரல் அடையிறான்னா அவன் இருக்கும்போது அதை பண்ணாதன்றார். ஓகேயா? இஃப் somebody is stumbling because of me eating meat, don't eat it when he's around. If you know that it's influencing them to like fall and stumble and get into all sorts of trouble, don't do it around them. You know it's not wrong, but still as a Christian, as a kind Christian, you understand who he is. அவனுடைய பொசிஷன் புரிஞ்சிருக்க. So you have to be accommodative to him. So அந்த நிலையில், so if it doesn't affect you, சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அதே கான்செப்ட் நம்ம மூவிஸ்க்கும் நம்ம யோசிக்கலாம். if watching a movie doesn't make you sin,
it is a really good movie. One of the really good movies that I watched lately is Ford vs Ferrari ன்னு ஒரு மூவி. இது வந்து ரேஸ் கார் மூவி. அது ஃபோர்டும் ஃபெராரியும் ரொம்ப பாப்புலரான கார் கம்பெனிங்க ரெண்டுமே. அது வந்து ரேஸ் உடைய லெமான்ஸ்னு ஒரு ரேஸ், அந்த ரேஸில் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. அதோடைய ஸ்டோரி பயங்கரமான மூவி. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் தட் ஐ வாட்ச்ட். அந்த மூவி பார்த்துட்டு வரும்போது, அந்த மூவி பார்த்து முடிக்கும் போது, ஒரு பர்சனுடைய அவனுடைய கிராஃப்டில் அவன் பண்ணுற அவனுடைய வேலை மேலே இருக்கிற அந்த அப்சஷன், அந்த the love he has for his work and how he dedicates his time around that, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. And the importance of family, how he takes care of his kid, how he takes care of his wife, how he treats his friend, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய ஃப்ரெண்டு கூட எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ. அதே மூவியில் தேர் இஸ் ரொமான்டிக் சீன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து அந்த மூவி பார்க்கும்போது I come across those scenes too. If me seeing those scenes, like me watching those scenes makes me fall in still. என்ன மீன் பண்ணுறேன்னா, நான் அதை பார்த்துட்டு நான் என் தலையில் அந்த மாதிரி நான் இன்னும் யோசிச்சுட்டே உக்காந்துருந்தேன், அதை பற்றி ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு உக்காந்துருந்தா, தட் இஸ் சின். ஓகேயா? அது வந்து நம்ம சின்ன தான், அது தப்பு. ஸோ வந்து நான் அந்த மாதிரி நான் போகிறேன்னா, அந்த மாதிரி எனக்கு தாட்ஸ் வருதுன்னா, இட் இஸ் பெஸ்ட் நாட் டு வாட்ச் இட். ஸோ நீ சொன்ன மாதிரி காட் பண்ண கற்றுக்கலனா, it is better not to watch it. If I don't have the power to like overcome it, if I don't have the power to அதை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலனா, it is best to stay away from it. பைபிளில் இருக்கு, you have to run from temptation. You have to run. நீ நின்று சண்டை போடுறதில்ல, you have to run. If you know you're struggling against it, you have to run. Okay, yeah. So அதுதான். But if me watching those scenes still don't make me fall, don't make me think about it, like அந்த ஒரு சீனை மட்டும் நான் யோசிக்காம, I start thinking about their friendship, I start thinking about like how he's obsessed with his work, that I think is acceptable. இதே மாதிரி தான் music. When you listen to a piece of music, what does it do to you? What does it make you do? You listen to let's say you listen to a motivating song. இட்ஸ் ரியலி அப்பீட். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் சாங் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, உன்னை வந்து அது இப்போ நீ சோகமாக இல்லை ஒரு டயர்டாக உக்காந்துருக்குன்னா, நீ அந்த பாட்டு கேட்கும் போது நீ அந்த பாட்டு கேட்கும் போது உன்னை வந்து அது ஓகே கெட் அப் அண்ட் டூ சம்திங் உன்னை என்கரேஜ் பண்ணுறதுனா, இட்ஸ் ஆப்வியஸ்லி குட் திங். இட்ஸ் அ நெட் பாசிட்டிவ். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ராங் இன் தட் கேஸ். பட் if it's like a really if it's a really vulgar song, if it's something that is really profane, அது வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம வந்து பேசக்கூடாததோ பார்க்கக்கூடாததோ அந்த மாதிரி கண்டென்ட் அந்த பாட்டில் இருந்துச்சுன்னா, stay away from it. So it is like you can't like, it is not really black and white. இது செக்குலர் மியூசிக் இப்போ கேட்கக்கூடாதுன்னு இல்லை. You have to know yourself. நீ உன்னால் என்ன முடியும், உன்னால் என்ன முடியாது, அதை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா you have to understand, discern whether you can listen to that song or you cannot. Like you have to make that decision for yourself. What do you think? நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ சொன்ன, பட் நீ அந்த கண்டென்ட் பற்றி சொன்ன பார்த்தியா, இந்த கண்டென்ட்டை கேட்கும் போது ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாட்டு என்ன பாடம்னா, இட் வில் டாக் அபவுட் த பெயின் இன் த லைஃப்பில் நீ என்ன பெயின் பண்ண அப்படின்ட்டு. அது ஒரு நாள் டிப்ரெஷன் சாங் மாதிரி. ஸோ நான் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இட்ஸ் எ ஃபேமஸ் சாங், 2006 ரிலீஸ் ஆன தமிழ் சாங் தான். நிறைய பேர் கேட்பாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் வாழ்க்கை எங்கே போகாதுன்ட்டு. ஸோ மெலடியாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க அந்த சாங்கை. ஸோ அந்த சாங்கை கேட்ட உடனே அந்த ஏஜில் இருக்க பசங்களாம் லைக் சரி கேட்டோம் என்னன்னா, ஓகே இது தாண்டா லைஃப், இது தாண்டா பெயின் அப்படின்னு அப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி ஃபீல்? நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நானும் அம்மா என் கசின்ஸ்கிட்ட ஒரு தம்பிகிட்டலாம் கேட்டேன், அவனும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கான். பட் என்னைக்கு நான் சொன்னேன்னா, அவன் வந்து அந்த காஸ்பல் சாங் கேட்க மாட்டான். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு சாங்கை கேட்டு நான் அப்படி இது தாண்டா லைஃப், இப்படி தாண்டா அக்செப்ட் பண்ணி இன்னும் பெயின்லேயே தான் இருப்பேன். பட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கிஃப்ட்ஸ் ஒரு சாங் இருக்கும், உன் கைகள் கோர்த்து போகும்போது,
அதுக்கு அப்படியே விடை அறியாத காலங்க. கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஓகே இந்த சாங்கில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் என் கூட இருந்து கூட உங்களோட அன்பு நான் புரியாதவன்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த சாங் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுது. புரியுதா? லைக் எனக்கு கம்ஃபர்ட் நீங்க பண்ணுது. என் கூட இருக்கீங்க, ஆனா அதை நான் தெரியாம இருக்கேன்னு உன்னை கம்ஃபர்ட் உணர்த்துது. பண்ணுது. அந்த சாங் என்ன பண்ணுது என்ன, நீ லோன்லியாக தான் இருக்க, இது தாண்டா லைஃப், இது தாண்டா நீ லைஃப்பில் நீ வார்ஃபேருக்கு போகணும், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ போய் தனியாக தான் வாழணும் அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணுது. பட் இந்த சாங் என்ன பண்ணுது, ஏசப்பா என் கூட இருந்து கூட எனக்கு தெரியல, நான் ஒரு அன்பை புரியல அப்படின்னும் போது அது வந்து அந்த இடத்துல கேட்கும் போது நான் அப்படியே டவுன் ஆகினே தான் இருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் பேசியிருந்தோம்ல ஸ்டார்டிங்கில், நீ வேலை டிஸ்கரேஜ் ஆனன்ட்டு, அதே மாதிரி நம்மளுக்கும் எதாச்சுன்ட்டு, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இன்ஸ்ட் ஆஃப் லிசனிங் டு சம் மோட்டிவேஷனல் சாங் தட் டசன்ட் ஹேவ் மீனிங், நம்ம இந்த மாதிரி லிசன் பண்ணோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வி ஹேவ் தட் டு ஓவர் கம், நான் நினைக்கிறேன். Obviously நம்ம if especially if you are a Christian, if you go to church and all of that, I think it's best if you listen to a gospel motivating song. We have a lot of those coming out recently. Like you said, அந்த பாட்டை கேட்கும் போது it's making you even more depressed. When you realize that இதை நான் கேட்கும் போது நான் வந்து இன்னும் சோகமாகறேன், டிப்ரெஸ் ஆகிறேன். ஸோ நீ அந்த டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை ரியலைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒன்ஸ் யூ ரிகவர் ஃப்ரம் தேட், think about like what you did during the time that you were depressed. அப்போ நீ பார்க்கும்போது ஓகே இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நான் இன்னும் டிப்ரெஷன் மோடில் போயிடுறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் ஐ டோன்ட் லிசன் டு தோஸ் அந்த மாதிரி. பட் இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் அண்ட் இஃப் யூ கோ டு சர்ச், you can find really good songs that make you get up, that make you like feel, make you feel, I don't want to say strong, but make you feel better. Give you a sense of peace. நிறைய பாட்டுங்க வந்து கேட்கும் போதே வந்து ஓகே ஆண்டவர் என் கூட இருக்காரான்ற மாதிரி உனக்கு அந்த தாட்டை கொண்டு வந்துட்டாலே ஆண்டவர் ஆப்வியஸ்லி நம்ம கூட இருக்காரு. ஸோ அதை நீ ரியலைஸ் பண்ணுறதுக்கு உன்னை அதை புஷ் பண்ணிருச்சுனாலே வில் பி ஆல் ரைட். So if you are, I think it's like I said, it's not black and white. உனக்கு நீ தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். நீ ஆனால் இந்த வேர்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தியா, ரோமரில் எந்த இதுன்னு தெரியாது, ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங்னு இருக்கும், பவுல் எழுதியிருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நீ வந்து அதுக்கு என்ன சொல்கிற, அப்போ நம்ம ஏன்னா நான் வந்து என்னோட அசம்ஷன் என்னன்னா செக்யூலர் மியூசிக் லிசன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் அதை சொல்கிறேன். I mean like faith comes through hearing. Obviously, like when you listen to like a lot of Christian music, a lot of it is around faith. So when you listen to that, like adha mari kekkumbodhu namakku vandu obviously namakku vandu faith la vandu oru நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப் ஆன் டு யுவர் ஃபேத், லைக் ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபேத்ன்ற மாதிரி இருக்கும். பட் லைக் ஐ செட், நம்ம கிறிஸ்டியன் காஸ்பல் ஃபீல்ல think about somebody who doesn't know about God. He's not going to have the same impact that he has, that you have when you listen to a Christian gospel motivating kind of a music. அவன் அதை கேட்கும் போது அவனுக்கு புரியாது அது என்னதுன்னு. But when he listens to something that he understands, it'll help him a lot more. So that's why I said it's subjective. நீ உனக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ முடிவு பண்ணணும். உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? இது வந்து நம்ம இமோஷ்னலாக இருக்கும் போது பண்ண முடியாது, ஹாப்பியாக இருக்கும் போதும் பண்ண முடியாது, கோபமாக இருக்கும் போதும் பண்ண முடியாது, சோகமாக இருக்கும் போதும் பண்ண முடியாது. நம்ம இமோஷ்னலாக இருக்கும் போது எந்த டிசிஷனும் பண்ண முடியாது. வென் யூ ஆர் சோபர்னா நீ வந்து எதையும் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற அந்த பலன் இருக்கும் போது, நீ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது திங்க் அபவுட் இட். நான் இந்த மாதிரி மியூசிக் கேட்டால் எனக்கு என்ன மாதிரி தோணுது. நிறைய பேர் வந்து இந்த ப்ரொவாகேட்டிவாக மியூசிக் இருக்கும். ப்ரொவாகேட்டிவ்னா இந்த நிறைய ரொமான்டிக்காக, நிறைய கொஞ்சம் செக்ஷுவலாக நிறைய பாட்டுங்க இருக்கும். அந்த மாதிரிலாம் கேட்ட உடனே நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தாட் பேட்டர்ன், நம்ம யோசிக்கிறதெல்லாம் வந்து அந்த பக்கமே போயிடும். ஸோ நீ அந்த பாட்டை கேட்கும் போது உன் தாட் பேட்டர்ன் அந்த பக்கம் போதான் கேட்காத. ஏன்னா உன் தாட் அந்த பக்கம் போகுதுன்னா ஆப்வியஸ்லி ஏசப்பா சொன்ன மாதிரி இஃப் யூ லுக் அட் சம்படி வித் லஸ்ட், யூ ஆல்ரெடி சென்ட். So when you think about it and when you look at somebody, your mind immediately tends to go that way. So adukku indha vasanam apply pannalam, remove it and throw it or stay away from it அந்த மாதிரி. Remove it and அதான் இந்த verses இருக்குமே, if your eyes makes you to cause it sin, அந்த verses apply like if your right eye causes you to sin, pluck it out, and it is better to enter heaven with one eye than like lose your soul. கையை கூட வெட்டி போடு, போகாத. ஆமா, உன்னை எது உன்னை விளை வைக்குதோ அதை விட்டு விலகிரு.
உன்னை அது எதுவாக இருந்தாலும் சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், இஃப் இட் இஸ் செப்பரேட்டிங் யூ, இஃப் இட் இஸ் மேக்கிங் யூ சின், இஃப் இட்ஸ் மேக்கிங் யூ டூ ராங் திங்ஸ், லைக் திங்ஸ் தட் யூ ஷுடன்ட் பி டூயிங், ஸ்டே அவே ஃப்ரம் இட். அப்படின்னா இப்போ நான் என்ன கற்றுக்கினேன்னா இதில் வந்து ஸோ ஆப்வியஸாக யாரால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ நான் கடைக்கு போயிட்ட உடனே அங்கே வந்து என்ன ஒரு பாட்டு போட்டாங்கன்னா என்னடா நான் சாமி புள்ளாடின்ட்டு ஓட முடியாதுன்னா முடியாது. ஸோ இதுவும் இன்னொன்னும் நம்ம யோசிக்கணும். இப்போ பாரு, நீ வந்து நான் கேட்க மாட்டேன், செக்குலர் மியூசிக் கேட்க மாட்டேன். நானும் வந்து when I say like I don't think it is wrong, I'm not like I listen to secular music, that is everything that I listen to. I mostly 90% of what I listen to is gospel music. நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும் போதும் வந்து வர்ஷிப் மியூசிக் தான் கேட்டுட்ருப்பேன், வர்ஷிப் மியூசிக் கேட்டுருப்பேன். மோஸ்ட்லி I listen to podcast. ஏன்னா அதெல்லாம் கேட்டு தான் இப்போ வந்து ஓரளவுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் பாட்காஸ்ட்டில். ஸோ I listen 90% of my music is gospel and worship music, but 10% of it because I also like to compose music. நான் sometimes musicum பண்ணுவேன். So I like to listen to the best stuff that's out there. So in case இப்போ பாருங்க ஒரு சாங் ஒரு அவார்ட் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோயேன், அந்த சாங் வந்து அந்த அவார்ட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேபி ஒரு ப்ரொடக்ஷன்னாலே இருக்கும். அந்த ஒரு டோன் அவன் ஒரு டோன் யூஸ் பண்ணியிருப்பான், அது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி, அதை அவன் வித்தியாசமாக யூஸ் பண்ண அதனால இருக்கும். ஒரு மியூசிஷியனா அவன் ஒரு லிரிக் எழுதியிருப்பான், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் பயங்கரமான ஒரு மீனிங் கன்வே பண்ணியிருக்கோம். அந்த மீனிங் என்னென்ன ஆனால் அவனோட ஆர்டிஸ்டிக் அந்த எக்ஸ்பிரஷனுக்காக அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் எ மியூசிஷியன் ஐ வாண்ட் டு நோ ஹவ் ஹி டிட் இட். அவன் அது எப்படி ஓகே அந்த டோனை யூஸ் பண்ணேன், அந்த டோன் என்ன டோன் அது, அந்த டோன்னால ஒரு அவார்டு ஜெயிச்சுக்கிறேன், என்ன டோன் அது, இந்த கம்போசிங் ஸ்டைல்னால ஒரு அவார்டு ஜெயிக்கிறேன்னா என்ன கம்போசிங் ஸ்டைல் அது. ஸோ ஆஸ் எ மியூசிஷியன் ஐ எம் கியூரியஸ். இல்லை நான் நீ சொன்ன மாதிரி நான் வந்து என்னடா நீ கேட்க மாட்டேன்லாம் இல்லை, நானே கேட்பேன், நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி. ஏன்னா 100% யார் சொல்கிறாங்க எல்லாரும் கண்டிப்பாக அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல மூமெண்ட்ல கேட்பேன். அவங்க எக்ஸ்பிளிசிட்டா கேட்கலனாலும் அது பாசிவாக கேட்போம், எப்படின்னா கேட்டுருவோம். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டு நான் என்ன சொல்லணும்னா மேபி கம்ப்ளீட்டாக, ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்களே கேட்கக்கூடாதா தப்பா ரைட்டான்ட்டு, இப்போ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்ட்டு கேட்குறோம். அதுதான் இஃப் இட் இஸ் மேக்கிங் யூ ஃபால், ஸ்டே அவே ஃப்ரம் இட். பட் நாம யாரெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நான் முடிவு பண்ணுறனோ, யூ ஷுடன்ட் என்ஃபோர்ஸ் இட் ஆன் அதர்ஸ். அது மாதிரி நீயும் கேட்கக்கூடாது, அது கேட்டால் தப்பு, நீ கேட்டால் பாவம் பண்ணுறலாம் பைபிள் இல்லை, புரியுதா? ஸோ யூ கான்ட் என்ஃபோர்ஸ் யோர் பர்சனல் கன்விக்ஷன்ஸ் ஆன் அதர் பீப்புள். இஃப் இட் இஸ் பர்சனல் டு யூ, நீ அது கேட்டால் உன்னை வந்து அது பாவம் செய்ய நான் பாவம் செய்யணும்னு உன்னை தோண வைக்கிது, உன் மைண்ட் அந்த பக்கம் போகுதுன்னு நீ கேட்காம இருக்க, அது உனக்கு விட்டது, உன் பர்சனல் விஷயத்தில் உன் பர்சனல் கன்விக்ஷன் அது. ஸோ நீ போய் அதை மற்றவனுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் அ கிளியர். அது அப்படி கேட்டால் அது பண்ணால் தப்புன்னு கிளியராக நமக்கு வந்து பைபிளில் இல்லை. பைபிள் வந்து இந்த மியூசிக் கேட்டால் தப்பு, இந்த மியூசிக் கேட்டால் கரெக்டு, இது மியூசிக் கேட்டால் பரலோகத்துக்கு போவோம், இது கேட்டால் நரகத்துக்கு போவோன்ட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாத போது அந்த மாதிரி நம்ம அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு. இது எப்படி புரியுது எனக்கு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, கடவுள் தெரிஞ்சு முன்னாடி நிறைய நான் சினிமா அடிக்டில் இருந்தேன். ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு சினிமாலேருந்து விடுதலை சேர்ந்தாருன்னா பிகாஸ் நான் அடிக்டில் மற்றவனை போய் நீ சினிமா பார்க்கறேன், அவன் அடிக்டாக இருக்க மாட்டான், அவன் சும்மா எப்படின்னா டைம் பாஸ் பார்க்குறவனா இருப்பான். நான் அவன்கிட்ட போய் நீ சினிமாலேருந்து பண்ணாதனா தப்பு அங்கே. ஸோ அந்த மாதிரி don't enforce your personal conviction on others. So coming back to the music video, இந்த மியூசிக் வீடியோ பார்த்த உடனே எனக்கு இருந்த கொஸ்டின் வந்து, எனக்கு ஆப்வியஸ்லி கொஸ்டின் இல்லை, ஐ நியூ வாட் இட் இஸ், பட் just to make the people listening and watching understand. அந்த யூதராஜ சிங்கம், ஒரு யூதராஜம் சிங்கம் ஒன்று, அந்த பாட்டு கேட்ட உடனே அல்லேலூயா, ஆமாம், அந்த பாட்டு கேட்ட உடனே டான்ஸ் ஆடணும்னு தான் தோணும். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே, அந்த பாட்டு மியூசிக் வீடியோவே டான்ஸ் மியூசிக் வீடியோ தான். ஓகே, ஸோ அது நான் கேட்டு பார்த்த உடனே நான் வந்து ஆக்சுவலாக அது எனக்கு வந்தது, நான் போஸ்டர் பார்த்தேன்னு நினைக்கிறேன், நான் பாட்டு பார்க்கல, எனக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு தான் பார்த்தேன். நான் யாருன்னு எனக்கு நீ தான் அனுப்பிச்சு. அந்த எப்படிரா, ஆமாம் ஆமாம், அந்த எப்படிரா மீம், அந்த எப்படிரா சின்ன தம்பி எப்படிரா அந்த ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணியிருந்தால அந்த தம்பி உடைய மீமும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாட்டில். ஸோ நான் இது பிரேம் எனக்கு நான் அந்த பாட்டு பார்த்த உடனே எனக்கு நான் யோசித்தது, நான் முடிவு பண்ணது, this is not a worship music, this is not a worship song. It is a gospel music, it is gospel music, but it's not worship music. Let me clarify what I mean. So there's like gospel music and there's worship music. Gospel music na, it has
தி காஸ்பல் எலிமெண்ட்ஸ். இட் டாக்ஸ் அபவுட் தி ஃபேத்தை பற்றி இருக்கும், பைபிள் பற்றி இருக்கும், ஆண்டவரை பற்றி இருக்கும், அவருடைய நன்மையை பற்றி இருக்கும், அவர் பண்ணதை பற்றி தான் இருக்கும். அவருக்கும் ஆண்டவருக்கும் அந்த மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்களோட டெஸ்டிமனி இருக்கும், அதை பற்றி தான் இருக்கும். ஆனால் இட் won't be a worship song. What makes a song a worship song is you declaring the praises and glory of God. அவரை துதிக்கிறது, அவரை போற்றுறது, அவரை ஆண்டவரை உயர்த்துறது. ஆண்டவர் நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர். பரிசுத்தர்னு வேற யாரையும் சொல்ல முடியாதுப்பா, நீங்க தான்ப்பா பரிசுத்தர்னு அவரை பார்த்து பாடுறோம் பாரு, அது வந்து வர்ஷிப் மியூசிக். காஸ்பல் மியூசிக்னா இப்போ வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பாட்டு அந்த முழு பாட்டம் இல்லை, ஃபாதருடைய பாட்டை யோசித்து பாருங்கள். இந்த முழு பாட்டுமே அந்த மாதிரி இருக்காது, ஆனால் சும்மா அந்த ஒரு வரியை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இது யாருக்கு பாடுறோம்? இது நம்ம கூட்டமாக இருக்கிற நம்மளை பாடுகிறோம். உனக்கும் இப்போ நீயும் நானும் சேர்ந்து பாடுறோன்னா பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் சேர்ந்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இதே மாதிரி கிஃப்சந்துரை is one of the best artists in the Tamil Christian world. அவர் தியாலஜி, அவருடைய பர்சனல் லைஃப் அதெல்லாம் விட்டுருங்க, மியூசிக்கலி எனக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணது மியூசிக்கலி அண்ட் லிரிக்கலி ஹீஸ் அ ஜீனியஸ். எனக்கு லிரிக்கலி அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் வார்த்தை எல்லாம் அப்படியே. ஏன்னா வந்து நான் அவருடைய அவருடைய மியூசிக்கெல்லாம் கேட்கும் போது I've never heard something like that before. It is truly creative. He is a genius. I want to give him props for that. So அவருடைய பாட்டை கேட்டுக்கோ. இப்போ அவருடைய பாட்டு ஒன்று இருக்கும், வா 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 கைகளுக்கு ஒரு போம்பா, வா 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 மனுஷரை பிடிப்போம்பா. அது வந்து எதுனா பேதுருக்கு வந்து பேதுருவை ஏசப்பா கூப்பிடும் போது நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா ஆக்குவேன், மீன் பிடிக்கிறதுல உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அதை வச்சு அவர் எழுதியிருக்கிறாரு. அதை கேட்கும் போது அது இட்ஸ் அ மோட்டிவேட்டிங் சாங். இஸ் இட் அ வர்ஷிப் சாங்? Are you going to sing it in worship? No. அது பாடும்போது வந்து அதை நீங்கள் வர்ஷிப்பில் பாடினோன்னே, சும்மா சிரிப்புக்காக சொல்கிறேன், வர்ஷிப்பில் நான் அது வர்ஷிப் நடத்தும் போது எல்லோரும் நிற்க வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வா 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 போட்டுனா கையெல்லாம் கீழே போட்டு கை கட்டி என்னை முறைப்பாங்க. குறிப்பாக எங்கள் மம்மி முன்னாடி இருந்து என்னடா பண்ணுறேன்ற மாதிரி முறைப்பாங்க என்ன. So because it is not a worship song, it is not, you're not singing about God, you're singing about you. You're singing about like you and your friends, like you're like asking him to come, you're like cheering him on. Wow. It's like cheering you on something. A situation பத்தி பாடுற மாதிரி இருக்கு. No, motivate பண்றது. So it is gospel music, but it's not worship music. Worship music ஒரு சும்மா ஒரு 2 சென்டென்ஸ்ல அது டிஃபரன்ஷியேட் அப்படியே பண்ணி சொல்றேன். Gospel music na it has elements about the Bible and God, but it's not about praising or lifting up God. It is not to God, but it is about God. Worship music is full and full to God. It is to him, because worship is offering. Worship வந்து ஒரு offering. ஆண்டவருக்கு அவர் உயர்ந்தவர், அவர் நல்லவர், அவரை போற நல்லவர் யாரும் இல்லை. ஸோ அவருக்கு அவ்வளோ நல்லவருக்கு அவ்வளோ உயர்ந்தவருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஆஃபரிங், அதுதான் வந்து வர்ஷிப். ஸோ ஐ ஹாவ் அ லைன் தட் நான் வந்து இதை வர்ஷிப் பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம முடிவு பண்ண உடனே ஐ ஸ்டார்ட் திங்கிங். ஸோ எனக்கு வர்ஷிப் என்ன, வர்ஷிப்பை நான் எப்படி யோசிக்கிறேன்னொடனே ஆப்வியஸ்லி நான் இப்படி ஒரு கொஷனை யோசிக்கிறேன்னா முதல்ல வந்து நான் பைபிளில் தேடுவேன், பைபிளில் வர்ஷிப் பற்றி என்ன இருக்குது இதெல்லாம் தேடும் போது பைபிளில் வந்து நிறைய வர்ஷிப் பற்றி நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கும், நிறைய அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் தேடி ப்ரீச்சர்ஸ் என்ன பேசியிருக்காங்க, நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறேங்க என்ன பேசியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்த பிறகு நான் இதெல்லாமே ஓகே எனக்கு வர்ஷிப் என்னன்னு ஒரு சென்டென்ஸில் சம் அப் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல் தட் இஸ் டெடிகேட்டட் டு யுவர் டாப் ப்ரையாரிட்டி. அ லைஃப் ஸ்டைல் தட் இஸ் டெடிகேட்டட் டு யுவர் டாப் ப்ரையாரிட்டி. வர்ஷிப்ன உடனே நமக்கு இப்போ நம்ம காலத்தில் நமக்கு என்ன தோண்டுச்சுன்னா பாட்டு. ஆமாம், என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். வர்ஷிப்னா போயிட்டு ஒரு கையை உயர்த்தி கண்ணை மூடி கத்தி பாடி
பாடுறது ம் worship. I'm not going against it. I like it. I lead worship in my church. ம் Almost every week நான் worship lead பண்ணுவேன். I like leading worship. It's my favorite thing to do. எனக்கு ஒரு லீவ் கொடுத்துட்டு எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டேன். Yeah, worship, because I like leading worship. So the way I defined worship for myself is, it is not just me going on putting my best clothes on Sunday and going to church and singing to God for like 30 minutes or so. 30 minutes, 15 minutes போய் அவரை பாடுறதுக்கு அது worship இல்லை. It is my life. It is my behavior. A lifestyle that is dedicated to my top priority. வர்ஷிப் என்னன்னா என் டாப் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்கும் என் லிஸ்ட்டில். அந்த டாப் ப்ரையாரிட்டி தான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா டிசிஷன், நான் என் லைஃப்பில் எடுக்கிற எல்லா டிசிஷனுக்கும் அந்த டாப் ப்ரையாரிட்டியாக என்ன இருக்கோ அதுதான் கைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மை டாப் ப்ரையாரிட்டி இஸ் மை ஒர்க், என் வேலை தான் என்னுடைய டாப் முக்கியத்துவம் கொடுக்குற, என் வேலை தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னா, நான் இப்போ நீயே என்னை வெளியே சாப்பிட்றதுக்கு போகலான்னு என்னை இன்வைட் பண்ணுறேன்னு வச்சுக்க. இப்போ நீ இன்வைட் பண்ணும்போது நான் இமீடியட்டாக என்ன யோசிப்பேன், நான் வெளியே போனால் என் வேலை அடி வாங்குமா யோசிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வேறு யாருனா கூட என்னை விளையாடுறதுக்கோ, என் தம்பியை வாடா போய் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிட்றான்னு நினச்சிக்கோயேன், நான் போகும்போது என் வேலை அடி வாங்குமான்னு யோசிப்பேன். ஸோ நான் என் டிசிஷன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன், என் டாப் ப்ரையாரிட்டி, என் வேலை யோசித்து. அந்த நிலைக்கு தான் நம்ம ஆண்டவரை வைக்கணும். ஆஸ் எ கிறிஸ்டியன், that is worship. When you have God as your top priority, that starts dictating all of your actions. நான் பண்ணுறது, நான் யோசிக்கிறது, நான் சிந்திக்கிறது எல்லாமே, நான் ஒன்று இது பண்ணணும்னு யோசித்தோடனே ஓகே ஏசப்பாக்கு பிடிக்குமா, ஆண்டவருக்கு பிடிக்குமா, will he approve யோசிப்பேன். or if he approves, I do it. Even if he doesn't approve, even if I want to do it, I don't do it, because I don't want to displease him, because he is my top priority, even though I like doing it. இப்போ எனக்கு கிரிக்கெட் ஆடுறது, இப்போ சும்மா எக்ஸாம்பிள், கிரிக்கெட் ஆடுறது தப்பு பாவம்னு சொல்லணும். இப்போ நான் கிரிக்கெட் ஆடுறது எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க. இப்போ எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. ஆனால் பிகாஸ் he is my top priority, because I put God above cricket, எனக்கு கிரிக்கெட் ஆடுறது பிடிச்சிருந்தாலும் நான் ஏசப்பாக்காக அதை ஆட மாட்டேன். சண்டே வரதா விட்டுட்டு நீ சர்ச்சுக்கு தான் போவ. ஏசப்பாக்காக நான் ஆட மாட்டேன். ஸோ இதுதான் ஐ திங்க் திஸ் இஸ் வர்ஷிப். அண்ட் அஸ் worship, singing songs and like making joyful shouts, சத்தமாக ஆராதிச்சு பாட்டு பாடுறது it is a form of expression, but the real form of expression is your life. நீ எப்படி வாழ்ற, அவருக்காக நீ வாழ்ற பார்த்தியா, ஐ திங்க் தட் இஸ் வர்ஷிப். வர்ஷிப்புக்கு நிறைய சினோனிம்ஸ் இருக்கும். adoration, அதுக்கப்புறமா ஆஃபரிங், அதுக்கப்புறமா beholding, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சினோனிம்ஸ் இருக்கும். சினோனிம்ஸ்னா சிமிலர் மீனிங். ஸோ இந்த மாதிரி adoration, you adore him, அவரை நீ ரசிக்கிற, you are forgotten in his beauty, you forget yourself, பிரசன்னத்துல நீ மறந்து போற, you adore him, okay, you offer something to him. So I think our life is the biggest form of worship, the biggest expression of worship. The way I live my life according to his will, according to what he's revealed to me, நான் அவருக்காக வாழ்றது தான், it's a lifestyle. Songs and singing and all of that, praising and worship and all of that, singing especially, is a part of it, part of worship. We get to do it. It's a good thing. We like doing it. It's not wrong to do it. It's a good thing. But it's a form of worship. Oh, so வர்ஷிப்னா என்னன்னா நம்ம ஆண்டவர் முக்கியம் கொடுத்துட்டு போகிறது தான் வர்ஷிப்ன்ற. I think that is what it is for me. லைக் நம்ம பைபிளில் படிக்கும் போதும், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பைபிளில் ஃபர்ஸ்ட் டைம் வர்ஷிப்புன்னு அந்த வேர்டு கிடைக்கிறது நமக்கு ஜெனிசிஸ் 22:5. ஜெனிசிஸ் 22 verses 5ல் ஏப்ரஹாம் சொல்கிறார். ஏப்ரஹாம்கிட்ட ஏசப்பா சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே குமாரன், ஒரே பையனை ஐசக்கை எனக்காக நீ ஆஃபர் பண்ணோம். இன்னொன்று ஏப்ரஹாம் அவருக்கு ஆப்வியஸ்லி ஐசக் இஸ் ஏப்ரஹாம்ஸ் ஒன்லி சன். அதுவும் அவருடைய வயசான காலத்தில் பிறந்தது ஐசக். he was 99.
அவர் பிறக்கும்போது அவர் ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கு மேல பிள்ளை பிறக்க முடியாது அவருக்கு. அதுவே ஒரு முடியாது. மிராக்கிளஸா பிறந்தது ஐசக். ஏசப்பா வாக்கு கொடுத்து பிறந்த ஐசக் பிறந்தது. அவர் ஏசப்பா வந்து ஆஃபர் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஐசக் ஷுட் பி த திங் தட் ஏப்ரஹாம் லவ்ஸ் த மோஸ்ட். கண்டிப்பா. Out of everything he has. Obviously Abraham was wealthy. He had a lot of stuff. ஓகேயா, அவருக்கு நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய வெல்த் இருந்துச்சு. பட் ஐசக் should have been the thing, the person, the thing that he was captivated by, that had his entire attention, that he loved, that Abraham loved. And God is asking him for that. அப்போ ஏப்ரஹாம் சொல்கிறாரு அவங்க சர்வன்ஸ் கிட்ட, இவங்கெல்லாம் சொன்னோடனே அவர் ஏசப்பா சொல்கிறார், நான் காட்டுற இடத்துக்கு போய் நீ அவனை ஆஃபர் பண்ணோன்னு. அப்போ ஏப்ரஹாம் என்ன பண்ணுறாரு, அவங்க கூட 2 சர்வெண்ட்டை கூப்பிட்டுட்டு ஐசக்கையும் கூப்பிட்டுட்டு ஆஃபரிங்க்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே சர்வன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏப்ரஹாம் சொல்கிறார், நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் பையனும் அங்கே போய் வர்ஷிப் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வரோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்ஷிப்புன்னு பைபிளில் மென்ஷன் பண்ணுறது. ஓகேயா, இப்போ எதை அவர் வர்ஷிப்புன்னு கூப்பிடுறாரு பார். பாட்டா பாடினாரா, அங்கே போய் கை தட்டினாரா, இல்லை ட்ரம்ஸ் வாசித்தாரா, கீபோர்டு வாசிக்கல, எதுவும் வாசிக்கல. ஹீ இஸ் ஆஃபரிங் த திங் தட் ஹீ லவ்ஸ் த மோஸ்ட் ஆன் தி அல்டர். எனக்கு இது பிடிக்கும் ஏசப்பா, எனக்கு இது பிடிக்கும் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு இதோட பெருசு, நான் இதை ஆல்டரில் வைக்கிறேன். தட் இஸ் வர்ஷிப். ஸோ அந்த இடத்துல வர ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அவருக்கு பிடிச்சதா இருந்தாலும். he is showing God that God is his top priority. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பிடிக்கும். பட் when it comes to you and the thing that I like, I love, I'll pick you. அதுதான் வர்ஷிப். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எனக்கு இது நான் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் கொஞ்சம் இமோஷ்னலாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஐ ஹவ் ஹேட் டு லெட் கோ ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை லைஃப். ஐ ஹவ் ஹேட் டு லைக் நிறைய காரியங்களை வந்து நான் ஏசப்பா உண்மையாக நான் பிறந்ததுலேருந்து சர்ச்சில் தான் இருந்தேன். பிறந்ததுலேருந்து இப்போ சர்ச் பைபிள் எல்லாம் தெரியும். ஆனால் நான் எப்போ உண்மையாக ஏசப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, நிறைய காரியங்களை அவருக்காக, பிகாஸ் இட் வில் ஸ்டாப் மீ கெட்டிங் க்ளோசர் டு ஹிம். பிகாஸ் ஆஃப் தட் ஐவ் லெட் கோ ஆஃப் ஸ்டஃப், த திங்ஸ் தட் ஐவ் லவ் த மோஸ்ட், த திங்ஸ் ஐ வாண்டட் டு டூ. I think that is what got me closer to him. I think that is what made me fall in love with worship. Yeah. So I think that's what worship is, like a lifestyle dedicated to your top priority. What do you think? நானும் அதுதான் நீ சொல்லும் போது எனக்கு புரியுது. நான் ஒரு கொஸ்டின் அப்பப்போ லைக் இன்னும் லோவாக இருக்கிற டைமில் ஒரு வாட்டி யோசித்திருப்பேன். ஆப்வியஸாக நம்மலாம் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விட்டுட்டு, நம்ம அந்த காடுக்காக வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விட்டுட்டு வருவேன். அப்போ நான் ஒரு வாட்டி கேட்டேன் அவரை, ஸோ என்னென்னா ஏசப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வந்தேனே, பட் ஸ்டில் ஐ ஆம் இன் தட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்தேன் லோன் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். ஸோ இன்னும் என்ன தெரியுமா, நான் சாம் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஐ கெஸ் திஸ் இஸ் ஒன் இயர் ஆஃப் ப்ரே ஃபார் மீ, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு அதை தான் ஞாபகம் வருது. நிறைய ப்ரெஷர் டூட் அதெல்லாம். ஒரு வருஷம் ப்ரேயருக்கான ஆன்சர் நானுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறது தான் வாட் ஐ வாண்டட். ஏன்னா அந்த கம்யூனிட்டி ஏன்னா என் கூட இருந்தவங்கலாம் வந்து they were not bringing me close to God. ஸோ நான் அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். நீ விட்டுட்டு வந்தவொடனே ஸோ நீ தனியாக இருப்ப, பட் ஒன்ஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் அங்கே குரூப்பாக இருக்கும்போது யூ ஃபீல் தட்ல, சரி நம்ம விட்டு வந்துட்டோமேன்ட்டு. அப்போ நான் அது கேட்டிருக்கேன். இப்போ ஐ ரிக்ரெட் தட். சரி நம்ம வர்ஷிப் தான் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஐ கேன் ரிலேட். I've had similar experiences. நீ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே when I chose to follow God for நீங்கள் காடு அதெல்லாம் அந்த டேர்மெல்லாம் கேட்காம அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கிறது என்னடா அவன் காடு என்னன்னா, when I chose to like pursue, go after அவரை ஆண்டவரை கடவுளை வந்து நான் வந்து தேடுறதுக்கு நான் சூஸ் பண்ணி, ஓகே நான் அவரை வந்து பின்பற்ற போகிறேன் நான் சூஸ் பண்ணும்போது I also was separated. I also felt alone. But it didn't last. Like அந்த லோன்லினஸ் வந்து நிலைக்கல. ஏன்னா ஒன்ஸ் என்னை வந்து ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, இதை நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் பார்ப்போம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, he will separate you. அவர் உன்னை தனியாக எடுத்துட்டு
நீ தனியாக இருக்கிறேன்னு உணர்ற பாரு. நீ தனியாக இருக்க, ஓகே இதுக்கு மேலே யாரும் இல்லை, இதுக்கு மேலே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, யாருமே என் கூட இல்லை, நான் தனியாக லிட்டரலாக ஐ ஆம் அலோன்னு நீ முடிவு பண்ணுற பாரு. அந்த நேரத்தில் அவரை காமிச்சாருன்னு வச்சுக்கோயேன், யூ வில் ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் அலோன் for that entire time. He was with you, but you didn't realize that he was with you, but now you know. And அந்த ஃபீலிங் வந்து இட் வில் ஸ்டிக் டு யூ ஃபார் எவர். நான் எவ்வளோ நான் லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் நான் ஏசப்பா என் கூட, ஆண்டவர் என் கூட இருக்காருன்ற அந்த ஃபீலிங் நீ டைம் உணர்ந்துட்டேன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஷேக் இட் ஆஃப். I don't think it's possible because it hasn't been possible for me. ஏன்னா இது சொல்லும்போது நம்ம இது பேசி ஆகலாம், இந்த இதுக்கு வந்துடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் நம்ம கிரைஸ்ட் வரணும்னா அந்த லோன்லி ஃபேஸ்குள்ளே வந்து தான் வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. I think it might not be like for everybody, பட் அந்த லோன்லினஸ் சொல்கிறேன். இப்போ ஃபார் இன்கேஸ் இப்படி யோசித்துக்கோ, ஏன் இப்போ ஒருத்தருக்கு நமக்கு லோன்லினஸ், இப்போ எனக்கும் அந்த லோன்லினஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உனக்கும் இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து சேலஞ்சஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நிறைய டைம் இப்படியும் ஏசப்பாக்கா வெளிப்படுத்துவார். ஒரு சேலஞ்ச் இருக்கும், அந்த சேலஞ்சை மேற்கொள்கிறதுக்கு அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் கெட் டயர்ட் ஆஃப் ட்ரையிங். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு அப்போ ஏசப்பா ஹீல் ஸ்டெப் இன் அண்ட் ஹீல் சேவ் தெம். அது அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு வேற வழியே இல்லை, இதனால ஆச்சு அதனால ஆயிருக்கும்னு சொல்றதுக்கு ரீசனே இருக்காது. தே வில் நோ ஃபார் ஷோர் தட் இட் வாஸ் காட். ஸோ அப்படி பண்ணும்போது, ஸோ I think that is God getting to them through a way of a provider. I think he got to me and you like through like as a friend. நீ தனியா இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன்ற நினைல. அவங்களுக்கு உனக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, உனக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உனக்கு வழி இல்லைன்னு இல்லை, நான் உனக்கு வழியாக இருக்கிறேன்னு அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டிஃபர். நான் நம்ம ஏஜ் பசங்க, நீ சொல்ல வந்து பெரியவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். நான் அந்த பீப்புளுக்கு நிறைய பெரியவங்களாகும்ல நம்ம சின்ன வயசு. ஏன்னா சின்ன பேர்லாம் வந்து when they grow older அப்போ தான் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏஜில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் தான் லைக் ஒன்ஸ் they get into Christ most of them in the lonely feel பண்ணிருக்காங்க. அப்படி இந்த டாபிக் வந்து வைத்தியோ பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. I mean like I said it won't last. லைக் நான் அந்த லோன்லியாக ஃபீல் பண்ண டைமில் வந்து நான் ஒரு விஷயம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டது என்னன்னா, தனியாகவே இருக்கலாம், ஏசப்பா கூட இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம், வேறு யாரும் தேவையில்லை, எனக்கு போதும். ஆனால் வந்து பைபிளில் பார்த்தோன்னா தட் இஸ் நாட் ஹெல்த்தி. ப்ராவர்ப்ஸில் இருக்கும் ஒரு வசனம், உன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறேன்னா நீ உன்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டை தேடுறேன்னு இருக்கும். யூ ஆர் சீக்கிங் ஆஃப்டர் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப்னு இருக்கும். ஸோ when I was like thinking about it like that, okay தனியாகவே இருக்கிறேன், எனக்கு ஏசப்பா மட்டும்தான், வேறு யாரும் வேணான்னு நான் யோசிக்கும் போது ஏசப்பா விட்டார். கொஞ்ச நேரம் இருந்தேன். I got tired of being lonely at one point. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் இருக்கிறீங்கப்பா, அதே வந்து இருந்தால் நல்லா இருக்கும்பான்னு உடனே then God started bringing people into, I could literally see it. ஆண்டவர் அதை வந்து ஒன்றுன்னா வந்து அந்த பீசஸ் ஆட் பண்ணுறது ஐ குட் see it because I have no other way of explaining it. So the loneliness won't last, to be short and sweet. Nothing about this is short and sweet. So இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் gospel music and worship music பற்றி பேசணும். There's also like secular music obviously, something that doesn't have God in any of it. மோட்டிவேஷ்னலாகவும் God இல்லை, ஒரு தாட்டாகவும் God இல்லை. It is completely about a feeling or something, a feeling like love, a feeling like anger, a feeling like sadness and all of that. அது வந்து secular music. அதை பற்றி தான் ஸ்டார்டிங்கில் பேசணும். ஆமாம். ஸோ secular music. ஸோ அது மூணுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அந்த மியூசிக் வீடியோ நம்ம பார்த்த உடனே பிரேமுக்கு வந்து என்னென்னா, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? ஸோ டாக் அபவுட் தேட் ஃபார் அ செகண்ட். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜான் ஜெபராஜ் அண்ணாவை பார்த்த உடனே அவர் என்னென்னா லைக் அந்த சாங்லாம் இருக்குது பற்றி, அவரோட ஃபர்ஸ்ட் சாங் சொல்லு. ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு நான் மறந்துட்டேன் நான் அதை பார்த்து. ஃபர்ஸ்ட் சாங் ஞாபகம் இல்லை, நான் அவருடைய ஏர்லி ஆல்பம்ஸ் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் ஏர்லியஸ்ட் சாங்ஸ் வாஸ் உம்மை நம்பி வந்தேன், எல்லாமே முடிந்தது, அப்புறமா நல்லவரே. ஐ திங்க் தோஸ் வேர் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று நல்லா இருக்கும், அது மறந்துட்டேன் ஆக்சுவலாக. வெரி குட் சாங். அவருக்கு அது கேட்கும் போது எப்படின்னா உனக்கு ஹார்ட் டச் ஆகும். அதான் நீ சொன்ன பார்த்தியா அந்த வேர்ஷிப் சொன்ன பார்த்தியா, அந்த மாதிரி தான் எல்லாமே ரிலேட் பண்ணான். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா வி ஃபீல் கனெக்டட் டு காட். அப்போ நம்மளே
ஒன்ஸ் யூ ஃபீல் த காட்னா நீ ஆட்டோமேட்டிக்காக அழ ஸ்டார்ட் பண்ண அதை லவ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். தட் அப்படி இருந்துச்சு. அம்மா அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கொஞ்ச நாள் அப்படியே இப்போ பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இஸ் ட்ரைங் டு பி லைக் செலிபிரிட்டிஸ், சினி ஃபீல்டில் இருக்கிற செலிபிரிட்டிஸோ trying to entertain people. அப்படியே வச்சுக்க. ஓகே, இஸ் ட்ரைங் டு என்டர்டெயின் பீப்புள் அப்படி தோணுது. அண்ட் அதவே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது மேபி தப்பான இடமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே போய் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு வாட் இஸ் ட்ரைங் டு டூ இட். I mean what Prem is trying to say is like அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய இனிஷியல் வர்ஷிப் செஷன்ஸ், அவருடைய இனிஷியல் சாங்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் வர்ஷிப் மியூசிக். இட் வாஸ் டு காட். அவரை பற்றி பாடுறது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் Pas John Jebaraj இஸ் தேவனே என்னை தருகிறேன், எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். அந்த பாட்டு பாடும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்கேன், லிட்டரலாக எழுதிருக்கேன் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது. ஸோ I like his songs. I love some of his songs. அவருடைய பாட்டுங்களில் நிறைய இப்போ கூட அவர் நிறைய ஃப்ரூட்ஃபுல்லான சாங்ஸ் எபினேசரே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்தது கூட ஒரு பாட்டு ஏலீரே நான் கேட்கல. ஏலீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே, அதுவும் நல்ல பாட்டு, பியூட்டிஃபுல் சாங்ஸ், வர்ஷிப் சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி பாட்டம் இருக்கு. அதே டைம்ல ஒரு யூத ராஜ சிங்கம் ஒன்றுன்னு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிசர்ன் what he's doing. So like you said, when he started off, he started doing worship music. He started off like that. Now you feel like he's moving into entertainment like a celebrity. So நீ வந்து என்ன ஃபீல் பண்றனா அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன். So celebrities என்ன பண்றாங்க, என்டர்டெயின் பண்றாங்க. அவங்களுடைய business வந்து entertainment. So he is trying to what? Entertain people. So like I said, gospel music and worship music. When I watched that video, nothing about it screamed worship music to me. Gospel music and it has a element of gospel. It has it has elements of the Bible. It has biblical theology. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்ல போனா it has Bible. சாங்ல பைபிள் இருக்கு, ஏசுபா இருக்கார், ஆனா அது worship music இல்ல. நமக்கு ஏன் அது வியர்டா தெரியுதுன்னா, we are expecting that to be worship music. We are expecting him to just do worship music. And I understand why. ஏன்னா நம்ம அவர் worship music பண்ணி பார்த்து we look at him as a pastor. When we think of a pastor, we mean somebody who is just about God. And we don't think about entertainment when you think about a pastor. I don't think that's what a pastor means. ஒரு pastorனா entertainment. But what I feel like he's trying to do is he's just trying to make the best gospel music, I think. Maybe. That is what I feel like. When I look at the video, when I look at stuff like that, I think they are trying to entertain people. It's not worship music, but it's gospel music. The thing that makes us feel weird about it is that we are expecting that to be worship music. நாம அது worship music-ஆ இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேர்மே புதுசாக இருக்கும். ஏன்னா எனக்கும் அது புதுசாக தான் இருந்துச்சு, காஸ்பல் மியூசிக் அண்ட் வர்ஷிப் மியூசிக் சொல்கிறது வரைக்கும். மேபி அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன். மேபி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டிசர்ன். பாருங்க, இது வந்து புதுசாலாம் நடக்கல, இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபீல்டில் இல்லை, வெஸ்டில். ஸோ இட் இஸ் ஆஸ் ஐ பிளே மியூசிக் ஆஸ் அ மியூசிஷியன், I use my gift to glorify God. That is a decision that I've made for myself. நான் எனக்கு எடுத்துக்கின நான் decision. If God is giving another person the gift of music and he decides I'm gonna do music for God, and I'm also gonna do some entertainment stuff, that is his personal conviction. That is up to him. அது அவன் எடுக்கிற டிசிஷன். நாம் வந்து உனக்கு மியூசிக்கு கற்றுக்கணுன்னா நீ வந்து வேற ஆண்டவரை உயர்த்தாமல் ஒரு மியூசிக் பண்ணனா வந்து நீ நரகத்துக்கு போயிடுவோன்னு பைபிளில் இல்லை. ஓகேயா? ஸோ இட் இஸ் லெஃப்ட் டு அஸ். நான் எனக்கு முடிவு பண்ணிது, நான் வந்து ஏசப்பாக்கு மட்டும்தான் வாசிப்பேன், நான் எனக்கு முடிவு பண்ணிக்கினேன். அதை நான் வந்து இன்னொருத்தர் மேலே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இப்படி பார்த்தா நான் வருதுல்ல, மேபி அவர் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறேன். நான் அவங்ககிட்ட அப்பப்போ சொல்லுவேன், நான் ஃபஸ்ட் அங்கிளை பார்க்கும்போது என்கிட்ட சொன்னார், முடி வெட்டும்போது, பிகாஸ் யூ வாண்ட் டு பி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நாளைக்கு நீ அப்படின்னு சொன்னார்.
இப்போ நான் ஜான் ஜெபராஜ் அண்ணா அப்படின்னு பார்க்குறேன்னா, இப்போ நாளைக்கு நான் எனக்கு வர்ஷிப் நான் பண்ணுறதில்ல, நீ பண்ணுற, நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் கூட நான் என்ன இப்போ நான் வர பசங்களாம் ஜான் ஜெபராஜ் அண்ணான்னு பார்த்தாங்கன்னா, அவர் மாதிரி நான் வந்து வர்ஷிப் பண்ணுற மியூசிக்காக பண்ணணும், இல்லை அவரை மாதிரி நான் வந்து பீப்புளை வந்து காடுக்கு இந்த மாதிரி இது பண்ணது லைக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் குட். இல்லை நான் ஜான் ஜெபராஜ் அண்ணா மாதிரி அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய அப்படி போயிட்டாங்க. என்ன அப்படியே என்ன ஆகும்? ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட், நீ என்ன சொல்கிறேன்னா அவரை எக்ஸாம்பிளாக பார்க்குறவங்க என்ன என்ன நினைப்பாங்க, என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க. போன எபிசோட் அப்படி தான் பேசியிருக்கோம், அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகிறத பற்றி. அவரை யங் பீப்புள் பார்க்குறவங்க, ஸோ நான் ஆண்டருக்காகவும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம், அப்படியே மாறி மாறி அம்மா கொஞ்சம் வேறு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை சினி ஃபீல்டுக்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொலாப் பண்ணி. ஐ திங்க் as a leader, as somebody who's in a leadership position, அவர் இப்போ he is obviously kind of like a leadership figure. அவர் நிறைய பேர், நிறைய யங் பீப்புள் பார்க்குறாங்க, நிறைய ஓல்ட் பீப்புளும் பார்க்குறாங்க. ஸோ he is considered a leader. People want to know what John Jebaraj thinks about things. அவர் ஒரு விஷயத்தை அவர் என்ன யோசிக்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. As a leader in that position, I think it is up to him to discern. Like அவர் தான் வந்து அதை எவாலுவேட் பண்ணி அவர் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ, எப்படி பண்ணுறாரோ அவர் முடிவு பண்ணணும். பிகாஸ் அவருடைய ஆக்ஷன்ஸுக்கு அவர் அக்கௌண்ட் கொடுப்பாரு ஆண்டவருக்கு. ஆண்டவர் அவரை நியாயத்தை இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரோ அவர் தான் அக்கௌண்ட் கொடுப்பாரு. ஸோ இட் இஸ் ஹிஸ் ப்ரெரோகேட்டிவ் டு டூ இட். நாம when you talk about like people getting inspired, that word is important. Inspired na it sparks, it's a spark, it is not the entire fire. இது வந்து நம்ம லைட்டர், நம்ம கேஸ் வைக்கிறோம்ல, லைட்டர் வந்து ஸ்பார்க்குக்கு மட்டும்தான், அதெல்லாம் நெருப்பு பற்ற வைக்க முடியாது. இட் இஸ் அ ஸ்பார்க். when you see John Jebaraj making worship music, when you see Pastor John Jebaraj making worship music, it should inspire you to make worship music, but it is not that he should be a blueprint. We have a blueprint in the Bible. We have worship எப்படி பண்ணணும்ட்டு நம்ம பைபிள் படித்தா நமக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, we have a blueprint in the Bible for worship leaders. How should we lead worship எப்படி இருக்கணும்னு நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு தெரியும். What I'm trying to say is you get inspired by John Jebaraj, but he's not your blueprint. அவர் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணணும்ன்ட்டு இல்லை. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரியாத போது நான் அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதே பண்ணியிருக்கேன். அவர் போட்ட அதே டான்ஸ் மூவ் நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் சர்ச்சில். அவர் பண்ண அதே பாட்டு சீக்வன்ஸ் மாற்றாமல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதுவும் நான் பண்ணோம். தட் இஸ் ஐடலைசிங் த பர்சன். அவர் என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன், அவர் என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன்றது. ஸோ தட் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா நான் நிறைய இந்த பாஸ்டர்ஸ் வந்து இப்போ நான் போன எபிசோடில் பேசும்போது சொன்னேன், இந்த ரைஸ் பேக் கன்வர்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் ஏசப்பா ஆண்டவர்ன்ற பேரில், ஜீசஸ்ன்ற பேரில் நிறைய வந்து தப்பான காரியங்கள் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஸோ ஐ வாட்ச்ட் லாட் ஆஃப் பாஸ்டர்ஸ், நாட் இன் இந்தியா பட் இன் த வெஸ்ட், அமெரிக்காலலாம் வந்து நிறைய பாஸ்டர்ஸ் பெரிய சர்ச்சுடைய பாஸ்டர்ஸ், பெரிய மெகா சர்ச்சஸுடைய பாஸ்டர். ஒன் ஆஃப் தி மெகா சர்ச்சஸ் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் லைக் திஸ் இஸ் ஹில்சாங். எல்லாருக்கும் தெரியும். நானே கேட்டிருக்கேன். ஆமாம், ஹில்சாங் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஸ்டர், ஹீஸ் அ பாஸ்டர், பட் ஹீ மேட் அ கிரேவ் மிஸ்டேக். என்ன பண்ணாரு அவர்? ஒரு லெட்ஸ் சே இட் வாஸ் a really bad sin. It was sin. He sinned. He was a pastor. He sinned. when we நம்ம இங்கே தமிழ் கிறிஸ்டியன் காஸ்பல் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு பாஸ்டர்னோடனே we have an impression that they are perfect. Okay, that's why we tend to idolize them. When you say John Jebaraj, young people like us, even younger people who are younger than us, they think that he's perfect. And they start doing everything that he does. அந்த பாஸ்டருக்கு எல்லாமே பண்றாங்க, லைக் they idolize அந்த வேர்ட். But they don't know that he is also fallible servant. Fallible na they don't know that he can also fall. Okay, he is also human, that he can also fall. Paul எழுதுறாரு, oh wretched man that I am. I do the things that I don't want to do, but the things that I do want to do I don't do. But
but the things that I don't want to do, I end up doing. நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணுறேன். யார் எழுதுறாரு? பால் எழுதுறாரு. இதே மனுஷன்தான் என்ன கிறிஸ்துவ நான் பின்பற்றுன மாதிரி என்ன நீங்கள் பின்பற்றணும்னு சொல்கிறாரு. அதே பைபிளில் தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யக்கூடாதுதான். நான் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத என்ன பண்ணுறேன், செய்கிறேன். ஸோ பால் அப்படி சொல்லும் போது நாம ஒரு பர்சன் எடுத்து அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு பதிலாக அவங்கள ஐடலைஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன், அவங்க என்ன பண்ணாலும் பண்ணுவேன், அவங்க பண்ணுறதை யோசிக்காம, அவங்க பண்ணுறது சரியா தப்பான்னு யோசிக்காம நம்ம கண்மூடித்தனமா பிளைண்ட் ஃபெய்த்தா நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஐ திங்க் தட் இஸ் கிரீவியஸ்லி ராங். தப்பு அது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பாயிண்ட். லைக் இஃப் obviously we should be worried if young people like take after him, like avanga. So let's say that he knows, அவருக்கு தெரியும் இதுக்கு மேலே போனால் வந்து நம்ம வந்து சினி ஃபீல்டு மாதிரி ஆயிரும், இதுக்கு மேலே போனால் வந்து நம்ம வந்து we know இதுக்கு மேலே போனால் I no longer represent Christ னா அவருக்கு தெரியும்னு வச்சுக்கோ. We can't assume that everybody who follows him knows that line. அவங்களுக்கும் அந்த லிமிட் தெரியும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு காஸ்பல் ஃபுல்லாக தெரியுதுனாவே ப்ராப்ளம். நான் இப்போ சொன்ன பார்த்தியா ஒன்று அந்த பாஸ் ஓவர் பற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், உன்னோட ஃப்ரெண்ட் அதை சொல்ல. ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம போன வீடியோ போட்டதை பார்த்துட்டு வை ஷுட் வி டேக் பாஸ் ஓவர் அப்படின்னு கேட்டுட்டான். நான் ஷாக் ஆகிட்டேன். பாஸ் ஓவர் நாங்கள் சொன்னதை கேட்டு பாஸ் ஓவர்னு சொல்லி அவன் போய் பாஸ் ஓவர் செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா நான் ஜான் ஜெபராஜ் அண்ணாது வந்து நான் கேட்டிருக்குது என்னென்னா, கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியே கூட if other people are listening to a song, they say that they started crying. அந்த பாட்டு கேட்டால் எனக்கு அழ வருது அப்படின்னா, ஸோ அவ்வளோ காட் கிஃப்டட் ஹிம். அவர் ஏன் அதை தப்பாக பண்ணுறாரு இல்லையா? இஃப் காட் ஹஸ் கிஃப்டட் ஹிம் ஸோ மச்னா அதே வச்சு அவர் கேன் பிரிங் பீப்புள்னா, கொஞ்சம் இதாக தான் செல்ஃபிஷாக பேசுகிறேன் ஏசுபாவுக்குள்ள கொண்டு வரணுன்ட்டு. பட் இருந்தாலும் யாஸ் அவ்வளோ கிஃப்ட் இருக்கு இல்லையா அவர்கிட்ட, அதை வச்சு அவர் கேன் பிரிங் பீப்புள், கேன் டெல் தம் த்ரூ மியூசிக் ஆல்சோ. பட் ஸ்டில் அவர் வந்து அவரை க்ளோரிஃபை பண்ணணும், அவரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு பண்ணுறாருன்னா, I mean, if he's doing it for that, there's no way that we can confirm that he's doing it for that. நாம வந்து கன்ஃபார்மாக அவர் அதுக்கு தான் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. It might be that this is what he thinks is the best form of expression of love for God. அவர் என்ன யோசிக்கலாம், அவர் மியூசிக் பண்ணுறேன், I'm also going to entertain my Christian friends and families. I'm also going to put out songs that make them feel like they want to dance. They want to feel entertained. They want to listen. Worship music மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் கிறிஸ்டியன் என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன்ற அந்த நோட்டத்தில் அவர் பண்ணலாம். there is no, ஆனால் நம்ம வந்து அவர் வந்து அவருக்காக it might be, that might also be a possibility that he's doing all of this to, you know, accumulate fame. அவர் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணலாம், அதுவும் இருக்கு. I'm not saying that is not a possibility. That can be a possibility, but there's no way that we can say that that is why he's doing all of the things that he's doing. At the end of the day, all of it comes back to each person living true to his conviction. உனக்கு ஆவியானவர் உணர்த்துறத, உனக்கு ஆண்டவர் உணர்த்துறத நீ எவ்வளோ உண்மையாக ஹானஸ்டாக ட்ரூத்ஃபுல்லாக கேட்டு நடக்கிறன்றது தான் மேட்டர். அதுதான் மேட்டர். ஸோ நாம் ஆஸ் த சர்ச் ஆஃப் காட், whenever we see somebody doing something really well, ஒரு நல்ல பாட்டோ ஒரு நல்ல மெசேஜோ கூட சொல்கிறேன், இல்லை ஒரு நல்ல கிறிஸ்டியன் மூவியோ, ஒரு கிறிஸ்டியன் மூவின்னு ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோயே, கிறிஸ்டியன் மூவின்னு பார்த்தோன்னே போய் பார்த்துட்டு அந்த மூவியை பார்த்துட்டு அந்த மூவியில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கிறிஸ்டியன்னு இல்லை. இட் இஸ் யோர் ஜாப் ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ பைபிள் பிலீவிங் ஜீசஸ் ஃபாலோவிங் பர்சன் டு டிசர்ன் whether it is the Bible or they've added to it or they've taken from the Bible. Is it representing God? அவர் பைபிளில் இருக்கிறத ஆண்டவரை ஏசப்பாவை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணதான்னு டிசர்ன் பண்ணுறது உன்னுடைய வேலை. புரியுதா? ஸோ we have to discern, and people in leadership roles, they have to stay true to their convictions. ஏன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தியா அந்த பாஸ் ஓவர், பிகாஸ் பீப்புள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் படிக்கலாம் மாட்டாங்க,
அவங்க சொல்கிறாங்களா அதை கேட்குறேன் அந்த மாதிரி நிலையில போனா. அதுதான் பைபிள்லேயும் இருக்குது. ஏசப்பாவும் சொல்கிறாரு, உன்னால ஒருத்தன் ஸ்டம்பிள் ஆகுறான்னா அதுக்கு பதிலாக நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த லாங்குவேஜ். அதுக்கு பதிலாக நீ வந்து உன் கழுத்தில் வந்து ஒரு கயிறு கட்டி ஒரு பெரிய கல் கூட கட்டி உன்னை வந்து தூக்கி கடலில் போட்டணும். அப்படிதான் இருக்குது பைபிளில். உன்னால் ஒருத்தன் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறான், உன்னால் ஒருத்தன் வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான்னா இட் இஸ் பெட்டர் யூ do that ன்னு ஏசப்பா சொல்றாரு. I mean he's not like, I don't mean like he means like kill yourself. I don't mean that. Obviously that is not what the Bible says. ஏசப்பா வந்து அங்கே ஒரு பாயிண்ட் பண்ணுறாரு. நீ அது வந்து அவ்வளோ வந்து ஒரு இம்பேக்டான விஷயம். அது வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக நீ கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். என்னாலும் ஒருத்தன் வந்து தடுமாறுறான். அந்த மீட் விஷயமே முதல்ல பேசினது, நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால, நான் மியூசிக் செக்குலர் மியூசிக் கேட்கறதுனால, நான் ஒரு படம் பார்க்கறதுனால அதை பார்த்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத ஒருத்தன் ஓகே அண்ணா பண்ணார் நானும் பண்ணுறேன்னு போய் பண்ணி என்னால் அவன் பாவம் செஞ்சு அவன் வந்து ஏசப்போட்டு விலகி போய் அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பெரிய தப்பு எதுவும் இல்லை. அதுக்கு ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். பிகாஸ் நான் அவனுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு தெரிஞ்சும் நான் அதை கன்சிடர் பண்ணாமல் நான் என் பாட்டுக்கு அதை யோசிக்காமல் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் அப்படி ஆனானா யூ ஆர் ஆப்வியஸ்லி ஐ திங்க் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். நீ அந்த இஸ் இன் அ பிளேஸ் வேர் இஸ் ட்ரிங்கிங் மில்க், நீ வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்ற. எக்ஸாக்ட்லி நீ வந்து மெச்சூர்டாக இருக்க கிறிஸ்டியன் ஃபேத்தில் மெச்சூர்டாக இருக்க. ஸோ யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு லுக் ஆஃப்டர் யுவர் யங்கர் ஒன்ஸ். ஸோ அதுதான் அந்த லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா we have to be able to discern. அவருடைய சத்தமா இல்லை எனிமியுடைய சத்தமா இல்லை நம்ம பேசுகிறதா, இதை டிசைன் பண்ணாதான். ஏன்னா ஒரு டேர்ம் வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம சர்ச்லலாம் ஒரு டேர்ம் ரொம்ப ஈஸியாக தூக்கி விடுவாங்க, ஆண்டவர் சொன்னாருன்ட்டு. ஆண்டவர் சொன்னாருன்னு நீ எதை மீன் பண்ணுற? ஆண்டவர் சொன்னார். நான் கூட அந்த டேர்ம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். யார்ட்டா சொல்லும் போது நான் மெசேஜ் கொடுக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதை மீன் பண்ணுவேன்னா அந்த வார்த்தை வந்து எனக்கு டச் பண்ண மாதிரி இருக்கும். மேபி ஹவு டு யூ மீன் லைக் அது என்ன டச் பண்ணதுன்னு நீ எப்படி சொல்கிற? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து லைக் ஐ ஸ்டார்டட் கம்மிங் இன் டு கிரைஸ்டில் எனக்கு இந்த க்ரௌடுனா பயம், லைக் ஆப்வியஸாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒன்ஸ் ஐ வாஸ் ப்ரேயிங், எனக்கு இந்த வசனத்தை படித்து நான் ப்ரே பண்ணேன். அந்த கோலியாத்தது யாவிது இருக்க பார்த்தியா, அந்த வசனத்தை படிச்சுட்டு ப்ரே பண்ணேன். ஸோ அந்த வசனம் படித்து நான் ப்ரே பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னா லைக் அப்போ எனக்கு க்ரௌடு பயமாக இருக்குது, பட் வாட் யூ சேயிங் மீ டு டூ இஸ் பிக் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரே பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு ஏன்னா அந்த வசனம் தான் நான் படித்தேன். அப்போ காட் செட் டு மீ அப்படி தான் நான் அசியூம் பண்ணேன். ஏன்னா உனக்கு அது உணர்த்தல, த கோலியாத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ மைட் பி பிகர் ஆர் அது உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்க பெருசாக இருக்கலாம், பட் த காட் வித் யூஸ். நான் அப்படி நான் மீன் பண்ணேன்னா நான் அப்படி சொல்கிறேன், புரியுதா? நான் எனக்கு ரிலேட் பண்ணி நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நான், புரியுது? ஓகே, யூ சீன் காட். ஓகே, இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா உனக்கு பர்சனலாக உனக்கு ஏசப்பா பேசும்போது நீ எப்படி இதுதான் ஏசப்பா நான் வந்து காட் சேஸ்ன்னு சொல்கிறேன். எவ்ரி டைம் நான் அப்படி சொன்னேன்னா காட் ஸ்போக் டு மீ அந்த மாதிரி பைபிளில் நான் ரிலேட் பண்ணிக்கிறது இல்லை எனக்கு இது பண்ணதான் தென் நான் சொல்கிறேன் தட் த லார்ட் சேஸ் டு யூ. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் we have to be clearல. இப்போ லைக் யூ செட் மில்க் அண்ட் சாலிட் ஃபுட். இப்போ நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் when we say God spoke, ஏசப்பா பேசினாருன்னு நம்ம சொல்லும் போது we mean most of the time we mean a word in the Bible. When we were reading the Bible or when we were meditating on the word, God spoke to us through a Bible verse. ஒரு வசனம் வந்து நாம் இருக்கிற நம்ம பர்சனல் சிச்சுவேஷனுக்கும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அந்த வசனம் நம்ம வாசிக்கிற அந்த டைமிங்க்கும் அந்த டோனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ we decide that it is God's voice. Based on our personal experience, based on what we read in the Bible, நமக்கு தெரியும் it is God's voice. His sheep know his voice. Shepherd உடைய voice வந்து sheepக்கு தெரியும். So we know. What I'm saying is we have to be clear about it. ஏன்னா இப்போ அது அவ்வளோ மெச்சூர்டாக இல்லாதவங்க நீ ஏசப்பா பேசினாருன்னொன்னே they might think ஏசப்பா ஆடிபிளாக அவங்ககிட்ட பேசியிருக்காரு. இப்போ பேசணுன்னே ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட தான் மட்டும் தான் பேசுவார், நாம் வந்து அந்த லெவலுக்கு போனால் தான் வந்து நம்மக்கிட்ட ஏசப்பா பேசுவாருன்ட்டு இதை அசியூம் பண்ணிப்பாங்க.
கரெக்ட். people who are not mature in faith, our younger brothers and sisters, அவங்க அப்படி யோசிப்பு. ஸோ வி ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் வித் வாட் வி சே. ஏசப்பா பேசினாருன்னும் போது நான் வந்து நிறைய அதுக்கு கான்டெக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏசப்பா இப்படி பேசினாருன்னொடனே நான் சொல்லுவேன், ஏசப்பா என்கிட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி பேசினாருன்னா, நான் இந்த விஷயத்தை வந்து பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன், பைபிளில் வாசிக்க ஆரம்பித்தேன், வாசிச்சுட்டு நான் அதை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க ஆரம்பிக்கும் போது பைபிளில் படிக்கும் போது நிறைய காரியங்களை வந்து ஏசப்பா அந்த அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும் பைபிளில். ஸோ நான் அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் திஸ் இஸ் வாட் காட்ஸ் பிளான். சிம்பிளாக சொல்கிறேன்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ காட்ஸ் வேர்ட், ஆண்டவர் உன்ட்ட பேசணுமா பைபிள் படி. ஆமாம், அது ரீட் இஸ் ரிட்டன் வேர்ட். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காட் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னா ரீட் பைபிள். ரீட். Even if God is speaking to you, you have to be able to recognize God speaking to you. Recognize எப்போ பண்ணுவ, அவர் எப்படி பேசுறாருன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். லைக் ஐ சேட், அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு நீ அவருடைய வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணாதான் இது ஏசப்பா பேசுறதுன்னு உனக்கு தெரியும். அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண கற்றுப்பனா, யூ ஹாவ் டு லேர்ன் டு டிடெக்ட், லேர்ன் டு ஸ்மெல் இஸ் வாய்ஸ். இது அவருடைய வாய்ஸ்ன்னு தெரியும் போது தான் வந்து நீ அவர் பேசும்போது உன்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், இது ஏசப்பா தான் பேசினாருன்ட்டு. அது எப்படி கற்றுப்ப, இது இப்படி தான் ஏசப்பா பேசுவாருன்னு எப்படி உனக்கு தெரியும், அது எப்படி உனக்கு ரிவீல் ஆகும்? பைபிளில் படிக்கணும். பைபிளில் படிக்கும் போது த ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் ரிவீல் காட் டு அஸ். ஆமாம், ஏன்னா இது கூட நம்ம பேசணும். நான் சின்ன வயசில் நான் பைபிள் படிச்சிருக்கேன், சண்டே ஸ்கூல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு. அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. பட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் க்ரோயிங், அந்த மெச்சூரிட்டி, அந்த கன்விக்ஷன் ஆகிட்டோம், நீ படிச்சேன்னு நினச்சோன், ஓ இது தானே அது தானே இதுன்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆப்வியஸ்லி எவ்ரி டைம் ஐ ரீட் அ பேசேஜ் அகேன், நான் ஆல்ரெடி படிச்சிருப்பேன், நான் திரும்ப படிக்கும்போது இது எப்படா விட்டோம், லாஸ்ட் டைம் படிக்கும்போது இது இல்லையேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அங்கே தான் இருந்திருக்கும். பட் வி வுட் ஹவ் ஃபெயில் டு ரியலைஸ் இட். நம்ம வந்து படிக்கும் போது when we are readingல நம்ம ரீட் பண்ணும்போது கான்ஷியஸாவோ சப்கான்ஷியஸாவோ we'll have an imprint on our mind. நம்ம ஒரு பர்டிகுலர் ஐஸில் வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பிஓவில இருந்து அந்த சாப்டரை படிப்போம். அந்த பிஓவி மாறும் போது வேற அந்த சாப்டருடைய ரெவலேஷன் கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி நம்மளுடைய பிஓவி நிறைய முறை மாறும். ஒரு டைம் படிக்கும், ஒரு டைமும் படிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ you have to be able to recognize God's voice. Be able to recognize God's voice. Only then you can discern between what is God's voice, what is not God's voice, and what is me speaking to myself. ஆமாம், சம்டைம்ஸ் நம்மளும் கூட நம்ம தாட்ஸே நம்மள கூட இது பண்ணோம். So we have to be careful about that. We have to be careful when we say God spoke to me. நான் அதை என்ன மீன் பண்ணுறோம், அதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். பிறகு we have to be mindful that we make it clear to other people when we say ஏசப்பா என்கிட்ட பேசினாருன்னு சொல்லும் போது. பால் வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டார் ஏசப்பா வந்து நேருக்கு நேரம் பேசுவாருன்ட்டு. பட் God spoke to him. பாலுக்கு சாமுவேல் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து அவர் படிச்சிருப்பார், ஆப்வியஸ்லி படிச்சிருப்பார். அவங்களுக்கு இருந்த பிப்ளிக்கல் ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் இட் டுக் ஈலைஸ் கைடன்ஸ் டு ரெக்கக்னைஸ் காட்ஸ் வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் everybody's personal experience is different when we first learn to recognize God's voice. But once you recognize God's voice, use that as a reference point. அப்போ உனக்கு அது சுற்றி பேசுகிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு ஏசப்பா பேசுகிற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா, ஓகே லாஸ்ட் டைம் என்கிட்ட ஏசப்பா பேசும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி பேசினாரு, அவருடைய டோன் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன், ஓகே இந்த மாதிரி ஏசப்பா பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அது எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகுதா, அது எல்லாமே கூட இருக்குதா, இப்படி நம்ம ஷார்ப்பாக யோசிச்சிட்டனாலே மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தட் வி ஃபேஸ் இன் ஆர் சர்ச், in our personal lives as a Christian person, Bible believing, God loving person, I think half of that will go away. All of this is just discernment. நம்ம பாலுடைய லெட்டர்ஸ் எல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் படிக்கும் போது நம்ம நிறைய அவர் பேசுகிறது டிசர்ன்மெண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு. யூ ஹாவ் டு பி ஏபிள் டு டிசர்ன். யார் வந்து ஆடு, யார் வந்து ஓனாய், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதான், யார் பாம்பு, இதெல்லாம் உனக்கு தெரியறது கற்றுக்கணும். எவ்வளோ நாள் வந்து நீ வந்து அதான் மில்க்கு குடிச்சிட்டே இருப்ப, சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லைன்ட்டு நிறைய வந்து பால் வந்து என்கரேஜ் பண்ணுவார். So it is up to us to discern, look at everything with a biblical point of view.
when you look at something, ஒரு விஷயம் ஆகுதா இல்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா, take it, bring it back to the Bible. Look at it from the view of the Bible. பைபிளுடைய பிஓவிலேருந்து பாரு. அது என்ன இப்போ உனக்கு தெரியும், ஓகே இது பைபிளுக்கு கூட ஒத்து போதா, பைபிளுக்கு வெளியே போதா, பைபிளுக்கு அகேன்ஸ்டாக போதா. தெரிஞ்ச உடனே you will have an idea. If you don't, ask others for help. But mostly you will have an idea. தெரிஞ்ச உடனே இப்போ you have to make a decision. இது பைபிளுக்குள்ளே இருந்துச்சுன்னா okay, I'm gonna like do it, I'm gonna follow it. If it's away from the Bible, I'm gonna stay away from it. If it's against the Bible, I'm gonna get ready to defend the Bible against it. So as a thinking Christian, you have to be really sharp to discern. ஒரு விஷயத்தை வந்து அதை பகுத்து அறியறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஸ் சம்படி ஹூ இஸ் இன் அ லீடர்ஷிப் பொசிஷன், ஐ திங்க் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். நீ பண்ணுற ஒரு விஷயமும் வந்து எப்படி அது மற்றவங்க ட்ரான்ஸ்லேட் நீ எப்படி என்ன கம்யூனிகேட் பண்ணுற. நீ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணனா பி வெரி குவிக் டு அட்ரஸ் இட். ஐ திங்க் தேட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். நம்ம வி ஹாவ் டு பி கேர்ஃபுல், ரெஸ்பான்சிபிள் வித் ஹவ் பீப்புள் பர்சீவ் அஸ், அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட். இப்போ கடைசியாக வர்ஷிப் மியூசிக் பற்றி, வர்ஷிப் மியூசிக்கில் 2 டைப் இருக்குது. ஸோ வர்ஷிப் மியூசிக் பற்றி இதை மட்டும் பேசிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ வர்ஷிப் மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும், ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் another வர்ஷிப் லீடர் கால் பிராண்டன் லேக். ஓகே, பிராண்டன் லேக். ஸோ அவங்க வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொன்னார், there are 2 kinds of worship songs. I'm not talking about worship, I'm talking about worship music. Worship music ன்னு சொல்லும்போது songs. Okay. Worship songs. நீ worship ன்னு சொல்ல, but you're talking about worship like songs. Like I said, worship is not just songs. It is your lifestyle. It is your lifestyle dictated by your top priority. So worship music பற்றி பேசுகிறோம் இப்போ. worship musicல 2 kinds of worship music இருக்குது. There's horizontal worship music, there's vertical worship. நம்ம earlier discuss பண்ண மாதிரி. Horizontal is like you singing with everybody else. Come, let us praise the Lord. வாங்க நம்ம ஏசப்பாவை துதிக்கும். அப்புறம் இந்த நிறைய பாட்டுங்க இருக்கும். அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். இது யாருக்கு பாடுற? இது வந்து கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்கள கூட வாங்க எல்லாரும் ஆண்டவர் ஆராதிப்போம். அதுக்கப்புறம் ஃபாதருடைய பாட்டு, தலைகள் உயரட்டும், கதவை திறக்கட்டும், ராஜா வருகிறார், யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. இது யாருக்கு பாடுறோம்? வாங்க எல்லாரும் போய் அந்த கதவுக்குள்ளே போய் அவரை வந்து கதவை திறந்து போய் அவரை வந்து ஆராதிப்போம். இந்த கதவுங்க திறக்கட்டும், ராஜா வரட்டும் உள்ள, யார் இவர், மகிமையின் ராஜா. நம்ம வந்து கூட சேர்ந்து பாடுறோம். வெர்டிக்கல் சாங்ஸ் ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரைபிங் காட். One of the words that is very unique to God, அவருக்கு மட்டும் தான் சொல்ல முடியும், it is holy. பரிசுத்தர். You are holy. When we say holy, what that word means to me is not a single spot of evil, not a single blemish, not a single error. ஒரு பாவமோ ஒரு குறையும் இல்லாதது தான் பரிசுத்தம்னு சொல்கிறோம். ஸோ when we think about something like that, நம்ம பார்க்குற நம்ம தொடர எதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. The only one worthy of that description is God. ஸோ அந்த மாதிரி பாட்டுங்க எனக்கு குறிப்பாக நான் வர்ஷிப் லீட் பண்ணும்போது அந்த வேர்டு இருக்கிற பரிசுத்தர், பாத்திரர், இந்த மாதிரி வேர்ட்ஸை நான் தேடுறது எனக்கு, நான் அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுட்டேன் எனக்கு. ஸோ எல்லாவற்றிலும் மேலானவர் அந்த பாட்டு வந்து வர்ஷிப்பில் வந்து நான் எத்தனை முறை பாடிடுறேன். ஆல்மோஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் எல்லா வர்ஷிப் செட்லேயும் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா வர்ஷிப் செட்லேயும் இல்லை, ஆனால் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றிலும் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். இதை வேறு யாருக்கு பாட முடியும்? அவரை விட்டு. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடும்போது இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். நீ உன்னை பற்றி பாடலை, நீ அவர் உனக்கு பண்ணதை பற்றி கூட பாடலை, இல்லை உனக்கு ஏசப்பா உன்னை வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சீசனில் உன்னை பாதுகாத்தோ உனக்கு ஏதோ ஒன்று பண்ணியோ அதை பற்றி கூட நீ பாடலை, அவர் மற்றவங்களுக்கு பண்ணதையும் எதுவுமே பாடலை. யூ ஆர் ஜஸ்ட் சிங்கிங் அபவுட் ஹவு வண்டர்ஃபுல் ஹீ இஸ், how beautiful he is, how marvelous he is. நீங்கள் பரிசுத்தர் ஏசப்பா, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பார்த்திரர், எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த வர்ஷிப்புக்கு எல்லாத்துக்கும் வேர்தி நீங்கள் தானே பாடும்போது
வேறு எதுக்குமே நீ அதை சொல்ல முடியாது பாரு, உனக்கு வந்து திருப்ப முடியாது, உனக்கு தெரிஞ்ச யாருக்குமே அதை திருப்ப முடியாது. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யூர் சிங்கிங் டு காட். ஸோ தட் இஸ் வெர்டிக்கல் வர்ஷிப். இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். Songs like these அவருக்கே செலுத்துற மாதிரி. So worship musicலயும் I think this is like a really interesting way to like think about worship music. What are the songs that I can sing that can lift God higher? Horizontal பத்தி சொல்லுங்க. Horizontal அதான் சொன்னல, நம்ம வந்து கூட சேர்ந்து songs which encourage us to go after God. Songs that encourage us to worship. வாங்க நம்ம ஏசப்பா போய் ஆராதிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர்னு சொல்றது. இப்போ வந்து பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, இதுவும் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் காஸ்பல் மியூசிக் மாதிரி. வர்ஷிப் மியூசிக் இல்லாமல் நம்ம டெஃபினேஷனுக்கு இப்போ ட்ரூவாக இருக்கணும்னா காஸ்பல் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணீரை துடைத்தாரையா, இது எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து என் கண்ணீர் தொடச்சாரு, உன் கண்ணீரை தொடச்சாரு, நமக்கு எல்லாருக்கும் பண்ணதை சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்கிறோம். கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையான்னு பாடுறோம். எந்த இயேசுவே, அவர் என்னுடைய இயேசு. உன் கூட இருக்கிறவங்களை எல்லாரும் கூட சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ற சொல்ற, இதெல்லாம் நமக்கு பண்ணார், நம்ம துதிப்போம் அவரை, துதிப்போம் அவரன்னு சொல்லி நீ அவருக்கு துதிக்க. அதுக்கு தான் வந்து நம்ம முதல்ல சர்ச்லலாம் நமக்கு அந்த ஆர்டரில் முதல் பிரேஸ் சாங் செஷன் இருக்கும். சாங் செஷனில் தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவோம். கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்த இயேசுவே இயேசுவேன்னு ஒன்று அவர் பண்ணதெல்லாம் நீ நினைக்க ஆரம்பிச்சிருவ. ப்ரேஸ் பண்ணும்போது ஓகே ஆமாம் எனக்கு இதெல்லாம் பண்ணார், நன்றி ஏசப்பான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவ. வர்ஷிப்பில் வந்தோடனே நான் சொன்ன மாதிரி அந்த வெர்டிக்கல் சாங்ஸ், நீர் பரிசுத்தர் ஏசப்பா, நீர் பாத்திரர், உங்களை மாதிரி யாரும் இல்லை, நீர் சர்வ வல்லவர்னு பாடும்போது இப்போ அவருக்கு நன்றி சொல்லணுன்ற எண்ணம் வந்துருச்சு உனக்கு ஆல்ரெடி. இப்போ அவர் யாருன்னு நீ பார்த்துட்ட, இப்போ யாருன்னு உனக்கு அந்த வர்ஷிப் பாடுற பாட்டில் அவர் யாருன்னு உனக்கு ரிவீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நீ உனக்கு நன்றி சொல்கிற அந்த ஹார்ட்டும் இருக்குது. இப்போ நீ அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு உனக்கு வேறு எதுவுமே வழியில் இருக்காது. ஸோ யூ கேன் லைக் லிஃப்ட் அப் வர்ஷிப் காட் அட் யுவர் ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல். நான் அதுதான் எனக்கு நிறைய நான் ஏர்லியாக நான் சின்ன வயசு, இப்போவும் சின்ன வயசு தான், நான் அந்த 17, 18, 19 இருக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுவேன். இல்லை பாட்டுக்குன்னு இல்லை, யாருனா திட்டினாலும் கொஞ்சம் கண் கலங்கிறோம், யாருனா எதனா சொன்னாலும் எமோஷ்னலாக ஆயிடுவேன். நான் எப்போ ஏசப்பா கிட்ட கொஞ்சம் வளர ஆரம்பிச்சினோ ஐ திங்க் ஐ லேர்ன்ட் கம்போஷர். ஆனால் எனக்கு அந்த கம்போஷரை லூஸ் பண்ண வைக்கிற ஒரு விஷயம்னா, நான் நிறைய முறை எனக்கு இப்போ கூட நான் ஆப்வியஸ்லி எனக்கு அப்பப்போ இமோஷ்னலாக ஆவேன். ஆனால் பட் ஐ கீப் இட் டு மை செல்ஃப். தட் இஸ் பர்சனல் டு மீ. ஐ டோன்ட் லைக் ஷோ இட் ஆஃப். இட்ஸ் யூஸ்வலி வென் ஐ எம் அலோன். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் என் கம்போஷரை லூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா இட் இஸ் டியூரிங் வர்ஷிப். பிகாஸ் when I see God for who he is, for how awesome he is, and I realize how wretched I am, and I still have a way to get to God, I can't think, I don't know what to do. What am I going to do? Like நான் 4 பாட்டு பாடுறதுனால அவருக்கு பேமெண்ட் சரியாயிருச்சுன்னு போக முடியும்? I am indebted to what God did. So I think worship music in general is a very good gift from God, just like everything is. It's just how you use it and what you use it for. So, are you using to glorify God, or are you using it to just do what you want? இது ஃபினிஷ் பண்ணும்போது என்கிட்ட நீ பேசின 2 weeks முன்னாடி, ஐ திங்க் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ். அங்கே போய் வர்ஷிப் பண்ணும்போது நீ சொன்ன பார்த்தியா, லைக் யூ டோன்ட் see the people around you, நீ கையை உயர்த்தி பண்ணாடின்னு சொன்னேன். இது சொன்னீங்கன்னா இட் வில் பி குட். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதான். ஸோ நான் வர்ஷிப் பண்ணும்போது பிரேம் என்ன ரெஃபர் பண்ணுறேன், நான் வர்ஷிப் பண்ணும்போது இந்த வர்ஷிப் லீட் பண்ணுறதுன்றது வந்து என்ன மீன் பண்ணுறேன். நான் வர்ஷிப் லீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, ஐ வர்ஷிப் அண்ட் பீப்புள் வர்ஷிப் வித் மீ. நான் வந்து அவங்கள வந்து இங்கே இது பண்ணால் இங்கே இந்த பாட்டு வரும்போது இது கை தூக்குனா இங்கே போயிடுவோம், அது வரும்போது எல்லா கத்துறீங்கன்னா ஏசப்பா கிட்ட போயிடுவோம். அது இல்லை லீடிங். ஐ வர்ஷிப். நான் வந்து ஆண்டவர் வந்து நீங்கள் பரிசுத்தர் ஏசப்பான்னு நான் வந்து அவரை வந்து எப்போ அவரை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடறனோ, நான் எப்போ அவரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபில்லிங் மீ.
அந்த presence will overflow. Once I get connected with God, I've experienced that நான் எப்போ வர்ஷிப் பண்ண நான் அங்கே போயிட்டனோ அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம் நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்ட உடனே I don't care about it. I don't care if people are singing, if they are sitting, or if they have their eyes open. I don't care. I'm gone. If you want to come, you come. Or you stay. ஆனா நான் அங்கே போயிட்டேன்னா if you love God, at least to an extent, I think you'll follow. And I've seen it happen. நான் எப்போ வர்ஷிப் பண்ணுறேனோ அப்போ மொத்த காங்கிரிகேஷனல் சர்ச் என் கூட இருந்து வர்ஷிப் பண்ணுறாங்க எல்லாருமே வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்போ அவங்கள பிடி மாஸ்டர் மாதிரி கை தூக்கு சத்தம் போடு இந்த வார்த்தை சொல்லு அந்த வார்த்தை சொல்லுன்னு நான் அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ then I have struggled. Personally, I have struggled to worship God. So yeah, when I say I lead worship, I just mean like I worship and people worship with me. We worship together. It's not like somebody is like telling you what to do and you're doing it. நீ அதை பண்ணணும் இது பண்ண நீ வர்ஷிப் பண்ணனா உன்னை சுற்றி இருக்கிறவங்களே ஆட்டோமேட்டிக்காக they'll start feeling that presence what you felt. Yeah. அதுதான் எனக்கு லாஸ்ட் டைம் அவன் சொன்னான். Yeah, so worship பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் நிறையா பாஸ்டர் ஜான் ஜெபராஜும் அந்த வீடியோ பற்றி நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணணும்ன்ட்டு நாங்கள் யோசித்தோம். பட் ஐ திங்க் காட் டுக் இட் டு ஐ திங்க் காட் லெட் அஸ் அ டிஃப்ரெண்ட் வே. நாங்கள் பேச ஆரம்பிச்சும் போது ஐ திங்க் வி ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் அதர் மீனிங்ஃபுல் ஸ்டஃப் டு டாக் அபவுட். ஸோ யா, worship, I just want to leave you with this. Worship is your offering to God. So you are offering God something. நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு gift கொடுக்குறீங்க. So when you are giving a gift to God, when you are giving to gift to anybody, you want that gift to be the best. Even though it's not the best gift, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இல்லைனாலும் அந்த பர்சனுக்கு அது பெஸ்ட். So your gift you are offering to God. So it has to come from within. Worship நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு personal thing, and that we have to discover how our life, how worship looks for us. Like I said, worship is a lifestyle that is dictated by your highest priority. So just think about that. Hope you guys learned something. I hope you guys got something out of this. And yeah, if you did, உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணணுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். we have our Instagram up, peace.makers97. ஸோ peace எல்லாமே lower caps, peace.makers97 Instagramல. So you can send us a direct message and either me or Prem will get back to you, or if it's a really good question, we'll take it to the podcast and we'll talk about it. இல்லை கமெண்ட்டில் கூட மெசேஜ் பண்ணலாம். Yeah, கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். Obviously you can reach out to us any way you can. So yeah, that is it for episode 2 of the Peacemakers podcast. Hope you guys liked it, and if you did, hit that like button and share it around. ஒரு உங்களுக்கு யாராவது இதுக்கு ஒரு பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், and stay tuned for upcoming episodes. Until then, signing off. திரும்ப சொல்ல போறியா? Signing off. Sam Prem. Okay, we'll see you again in the next episode.